அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் 2025ஆம் ஆண்டின் தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் இன்று 20ஆம் நாள் நடைபெறவிருக்கின்ற சொல்லோடு விளையாடு என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள முனைவர் உஷா ஆசிரியர் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்றுள்ள நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் உதவி நூலகர் மற்றும் அலுவலர் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். நன்றி சார். அறிமுக உரை. இன்றைய நாளில் நம் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் முனைவர் எஸ். உஷா ஆசிரியர் அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இவர் முதுகலையில் ஆங்கிலம் மற்றும் இயற்பியலில் பட்டமும் பெற்றவர், கல்வியியலில் முதுகலை மற்றும் முனைவர் பட்டமும் பெற்றவர். இவர் 4 வருடம் ஆங்கிலத்துறையில் இளங்கலை உதவி ஆசிரியராக பணியாற்றியவர். தற்பொழுது மதுரை மாவட்ட கல்வி பயிற்சி மற்றும் நிறுவனத்தில் 14 ஆண்டுகள் விரிவுரையாளராகவும் பணியாற்றி வருகிறார். இவர் தேசிய திறந்தவெளி பள்ளி நிறுவனத்தில் சுற்றுச்சூழலியல், சமூக அறிவியல், வணிகவியல், தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப தொகுதிக்கான மொழிபெயர்ப்பாளராகவும், நிஸ்தா தொகுதிக்கான மொழிபெயர்ப்பாளராகவும், தகவல் மற்றும் தொழில்நுட்ப தொகுதி ஸ்கிரிப்ட் எழுத்துக்கான மொழிபெயர்ப்பாளராகவும் செயல்பட்டுள்ளார். மேலும் பல குறிப்பிடத்தக்க சிறப்பான பணிகளை மாணவர்களுக்காக பணியாற்றியுள்ளார் என்பது பெருமைக்குரியதாகும். இவரது திறமையான ஆசிரியர் பணிகள் மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம் குழந்தைங்களா. இன்னும் எல்லாரும் ரொம்ப டல்லா இருக்கீங்க. வணக்கம். ஓகே, என்னோட பேர் சொல்லிட்டாங்க. என்னோட பேரு உஷா தான். ஓகேவா? இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் என்ன ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. உங்களுக்குலாம் என்ன பிடிக்கும்? சாக்லேட்டு, கேக், என்ன பிடிக்கும்? கிரிக்கெட் பிடிக்கும். அடுத்து வேற என்ன பிடிக்கும்? விளையாட பிடிக்கும். அடுத்து ஃபுட்பால். ஊர் சுத்த பிடிக்காதா யாருக்கா? புத்தகம் படிக்க, ஊர் சுத்த, அப்பா அம்மாவை, ஸ்கூலை, ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நிறைய பிடிக்கும்ல. எனக்கு என்ன பிடிக்கும் நீங்கள் கேட்கவே இல்லை. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். யாருன்னா ரொம்ப பிடிக்கும்? குழந்தைங்கள தான் பிடிக்கும். ஏன் ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா? இல்லை. ஏன்? ஒன்றுமே இல்லை. இந்த இப்போ காலையில் வந்தோடனே நீங்கள் சிரிச்சிங்க பாருங்க. சிரிச்சுட்டே உட்காந்துருக்கீங்களா? இந்த சிரிப்பு எவ்வளோ கோடி கிடைச்சாலுமே, எவ்வளோ கோடி கொடுத்தாலுமே என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. உங்கள்கிட்ட இருந்து வர அந்த ஒரு அன்பு எப்படி இருக்குல்ல, ஒரு பியோர் லவ் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் கிடைக்காதனால எப்பயுமே உஷா மேடத்துக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? குழந்தைங்களா தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். யாரெல்லாம் 9th ஸ்டாண்டர்டு 9th ஸ்டாண்டர்டு இருக்க அத்தனை பேர் மட்டும் முன்னாடி வாங்க. அப்படியே கொஞ்சம் 9th 8th 9th வாங்க. 9th ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் முன்னாடி வாங்க. 9ஆம் வகுப்பு படிக்கிற தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே உங்களுக்கு புரியும் இல்லையா? ஓகே. 9th ஸ்டாண்டர்ட் 4 பேரும் 9th ஸ்டாண்டர்டா? தென் அகைன் 8th ஸ்டாண்டர்ட். ஒரு 9th ஸ்டாண்டர்டுக்கு பின்னாடி ஒரு 8th ஸ்டாண்டர்ட் போங்க. அகைன் 7th ஸ்டாண்டர்ட் அப்படியே பின்னாடி. உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு பின்னாடி நீங்க நின்னுக்கலாம். 9th 8th 7th. அகைன் 6th உங்களுக்கு எந்த டீம் பிடிச்சிருக்கோ அதுல பின்னாடி. அகைன் 5th 4th அப்படியே 4th பின்னாடி போலாம். பவிப்பா அந்த டீல மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. 4th. சரி, நீங்க எல்லாரும் எந்த ஸ்டாண்டர்டு? வெரி குட் செல்ல குட்டிங்களா. எல்லா 3rd ஸ்டாண்டர்ட் இங்க வந்துருங்க. ஒரு நிமிஷம் நீங்களும் தான். நீங்க எப்படியே உட்காருங்க. நான் வரேன். உட்காருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு குழுவா சிறு வட்டமா போய், இப்போ இவங்க ஒரு டீம். அப்படி என்ன உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? எல்லோ டீம். இந்த டீம் பேர் என்ன?
எல்லோ டீம் உங்க இந்த இதுல லைன்ல இருக்கவங்கள ஒரு சின்ன வட்டமா போய் நீங்க உட்காரணும் இந்த இடத்துக்கிட்ட. சரி சரி ப்ளூ டீம் யாரு? வெரி குட். அவன் அங்கே நில்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன உங்க டீம்? ரெட் டீம் இங்க வாங்க. அந்த இடத்துல உட்காருங்க ரெட் டீம். நல்ல ஒரு வட்டமா உட்காருங்க ரெட் டீம். ப்ளூ டீம் எனக்கு பிடிச்ச கலர் ஏன்னா ஸ்பைடர்மேன் கலர் தானே ப்ளூ டீம். அப்படியா? வாங்க. இந்த தேர்ட் ஸ்டாண்டர்டோட அப்படியே நீங்க ஒரு வட்டமா உட்காருங்க இவங்களோட போங்க. சரி நீங்க 4 பேரும் அங்க அந்த குழந்தைங்களோட உட்காந்துக்கங்க போங்க. இங்க உட்காருங்க நீங்க. பிளாக்கா பிங்க் வச்சுக்குவோம் வாங்க செல்லமே. சரி பிளாக்கே ஓகே. உட்காருங்க நீங்க எல்லாரும் அரை வட்டமா உட்காருங்க. முழு வட்டமா உட்காருங்க. இங்க வாங்க நீங்க இங்க வாங்க. ரெட் பிடிக்குமா? சரி ரெட் எங்க கை தூக்குங்க. ரெட்ல போய் உட்காருங்க. இங்க உட்காருங்க நீங்க. அரை வட்டமா உட்கார்ந்துக்கங்க. முழு வட்டமா உட்கார வேணாம். அரை வட்டமா உட்கார்ந்தாச்சா? நீங்க எங்க போறீங்க? இப்பதான் வர்றீங்களா? போய் பின்னாடி அந்த ஒரு டீம்ல உட்காருங்க. அந்த லாஸ்ட் அண்ணாட்ட அங்கே உட்காருங்க. வந்துட்டீங்களா? சரி இங்கே உட்காருங்க. டேய் நீ கொஞ்சம் இன்னும் தள்ளி உட்கார்ற. டேய் இவங்க தான்டா உன் டீம். எப்பா தனித்தனி குழுவா உட்கார வச்சிருங்க. ஆமா. டேய் நீ போர்ட பாக்குற மாதிரி இருக்கும். அரை வட்டமா உட்காரு. இந்த அப்படி திரும்பி உட்காராம ஏதாவது ஒரு டீம்ல உட்காந்துக்க. இங்க வா. சரி ஓகே. நீ எந்த ஸ்டாண்டர்டு? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? சரி இங்க வா உட்காந்துக்க. இப்ப எல்லா குழுவுலயுமே தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்க வாங்க அப்படி உட்காருங்க. வெரி குட். எல்லா இந்த 2 குழு ஓகே. இந்த குழு ஓகே. இந்த குழு மட்டும்தான் கொஞ்சம் கிளம்ஸியா இருக்காங்க. கொஞ்சம் அவங்களோடய சேர்ந்து உட்காருங்க. எல்லாரும் நீங்க ஒரு குழுவா? ஏன்னா எல்லா குழுவுலயுமே ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் இருந்தாதான் நமக்கு பெரிய நாட்டுல இருந்து நம்ம ஹெல்ப் வாங்கிக்கலாம். சின்ன குழந்தைக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். தங்கம் இப்படி திரும்பி உட்காரு. போர்ட இது பார்த்த மாதிரி. சரி ஓகே. செட்டில் ஆயாச்சா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் உங்க நோட் புக் அப்படியே கீழே வச்சு எந்திரிங்க. வர ஒரு டீம்ல மட்டும் உட்கார வச்சிருங்க சார். ஒரு பாட்டு பாடிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். யாருக்கெல்லாம் பாட்டு பிடிக்கும்? ஒரு பாட்டை பாடிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்லோட விளையாட. சரி நிலாவை யாருக்கு பிடிக்கும்? சரி இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? கம் வாங்க. பாட்டு பாடிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? நிலா பாரு நீலவானிலே நாம் நடக்க கூட வந்திடுமே. இன்னும் லிட்டில் பிட் சவுண்ட். நிலா பாரு நீலவானிலே. நான் நின்னுகிட்டு செய்யலையே. வித் ஆக்ஷனோட செய்யணும். நிலா பாரு நீலவானிலே. நாம் நடக்க கூட வந்திடுமே. வளரும் தேயும் நீலவானிலே. 9th ஸ்டாண்டர்ட்ல ஆக்ஷனோட பண்ணலாம். நம்ம எல்லாரும் 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க தான். உலா போகலாம் நீலவானிலே. சரி உட்காருங்க. வெரி குட். இதுல நிலாங்கிற வார்த்தை எத்தனை தடவை வந்துச்சு? யார் கரெக்டா சொல்லுவாங்கன்னு பாப்போம். நிலாங்கிற வார்த்தை எத்தனை தடவை வந்துச்சு? நிறைய தடவை வந்துச்சு. 6 தடவை சொன்னேன் மேம். நீலவானிலே சொன்னேன். அப்புறம் உலா வார்த்தை எத்தனை தடவை வந்துச்சு? உலாங்கிற வார்த்தை 2 தடவை. உலா போகலாம். நீலவானிலே எத்தனை தடவை சொன்னேன்? 2 தடவை சொன்னேன். ஓகேவா? சரி வெரி குட். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப இன்னொரு நம்ம எல்லாருக்குமே இங்கிலீஷ்ல டங் ட்விஸ்டர்ஸ் தெரியும்ல? டங் ட்விஸ்டர்ஸ்னா என்ன?
வாய்க்குள்ளே நுழையாது இல்ல, உச்சரிப்புக்காக சொல்லுவோம் இல்லையா? வெரி குட். ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அதை நம்ம வேவேமா சொல்லுவோம். வெரி குட், கிளாப் பண்ணுங்க. சூப்பர். சொல்லுவோம் இல்லையா? she sells, உட்காருங்க. she sells on the seashore சொல்லுவோம். half a cup of coffee in a proper copper coffee cupலாம் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி தமிழ்ல ஒரு 2 டங் ட்விஸ்டர்ஸை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து போலாமா? யார் இதை சொல்ல போறா? ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். கை தூக்குனவங்க எந்திரிங்க. இதே ஃபாஸ்டா வாசிக்கணும். நான் எப்படி சொல்றேனோ அதே ஃபாஸ்டா. ஆடுற கிளையில ஒரு கிளை தணிக்கல, தணிக்கில தனில் வந்த கனிகளும் இனிக்கல. அப்படி சொல்லணும். சொல்லிடலாமா? சொல்லுங்க பாப்பா. கொஞ்சம் ஃபாஸ்டா. அவங்க மைக் கூட கொடுங்க. ஆடுற கிளையில ஒரு கிளை தணிக்கல, தணிக்கல தனில் வந்த கனிகளும் இனிக்கல. அப்படி சொல்லணும். சொல்லுங்க. Have your mic, my dear. ஆடுற கிளையில ஒரு கிளை தனிக்கிளை, தனிக்கிளை தனில் வந்து கனிகளும் இனிக்கலை. கொஞ்சம் வெரி குட். இன்னும் லிட்டில் பிட் ஃபாஸ்டா. யார் சொல்லுவா? எந்திரிங்க எந்திரிங்க மை டியர், எந்திரிங்க. உங்க பேர் என்ன? யாராவது ஒருத்தர் எந்திரிங்க. உட்கார்ந்தே சொல்லுங்க. மைக்க கொடுங்க. அவன்கிட்ட கொடுங்க மைக்க. சொல்லுங்க பாப்பா. வேற யார் ரெடியா இருக்கா இந்த டீம்? சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுவோம் அப்புறமா. ஆற்றில கிளையில ஒரு கிளை தனிக்கல, தனிக்கல கனியில வந்த கனிகளும் காய்க்கல. சரி, நான் சொல்ல சொல்லிடலாமா? சரி, வெரி குட். கிளாப் பண்ணுங்க. நான் சொல்ல சொல்லிடலாமா? அப்ப எல்லாருமே சொல்லிடலாம். ஆடுற கிளையில ஒரு கிளை தனிக்கல, தனிக்கல தனியில் வந்த கனிகளும் இனிக்கல. ஒண்ணுமே இல்ல, ஒரு கிளை ஆடிட்டு இருக்கு. அந்த ஆடுற கிளையில ஒரு கிளை மட்டும் தனியா நிக்குது. அந்த தனியா நிக்கிற கிளையில வந்து அந்த கனிகள்லாம் என்ன ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அந்த ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்டாவே இல்ல, இனிக்கவே இல்ல. அதுதான் அதோட இது. சொல்லிடலாமா? எங்க நீங்க மட்டும் சொல்லுங்க பாப்பா. ஆடுற கிளையில ஒரு கிளை தனிக்கல, தனிக்கல தனில் வந்த கனிகளும் இனிக்கல. ஓகேவா? இத நோட்ல எழுதிக்கங்க. நம்ம முடிஞ்சோடனே கூட நோட்ல எழுதிக்கங்க. வீட்ல போய் என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்து இதே மாதிரி இன்னொன்னு. இதை யார் சொல்ல போறா? இது எல்லாரும் சொல்லுங்க. வெரி குட். ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு முடி நரை முடி. சொல்லுங்க பாப்போம். ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி கிழ. கொஞ்சம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு முடி நரமுடி. கிழநரி. இன்னும் ஒரே ஒரு தடவை ட்ரை. ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு முடி நரமுடி. சரி, எல்லாரும் வெரி குட். கிளாப் பண்ணிருங்க. சொல்லிடலாமா அப்ப எல்லாரும் சேர்ந்து? ஸ்டார்ட். 1 2 3 சொல்லவா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? 3 2 1. ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல ஒரு முடி நரை முடி. ஓகேவா? இங்க நீங்க மட்டும் சொல்லுங்க. சூப்பர், வெரி குட். ஓகே, இது யாராவது ஒருத்தர், நானே வாசிக்க போறதில்ல, யாராவது ஒருத்தர் சொல்லணும். யார் சொல்லலாம்? எந்திரிங்க. வெரி குட். சொல்லுங்க. மைக் என்னட்ட கூட கொடுத்துருங்க. மைக் யார் கையில இருக்கு? கொண்டாங்க. ஓகே. சறுக்கு ரயில் குறுக்கு வரியில் நிறுத்த நினைத்த முறுக்கு மைனர் சுருக்கி சறுக்கி விழுந்தும் முறுக்கு மீசை இறங்கவில்லை. அவ்வளவுதான். கொஞ்சம் நல்ல ட்ரை. குட் ட்ரை தானே? நானே சொல்லாம கிளாப் பண்ணுங்க அண்ணாவுக்கு. சூப்பர். நாங்க யார் அடுத்து? ஒண்ணுமே இல்லைங்க. இருங்க. சரக்கு ரயிலை குறுக்கு வழியில் நிறுத்த நினைத்த முறுக்கு மைனர் சறுக்கி விழுந்து முறுக்கு மீசை இறங்கவில்லை. அவ்வளவுதான். ஓகேவா? எங்க எல்லாரும் சேர்ந்து வாசிருங்க பார்த்தலாம். முறுக்கு மீசை இறங்கவில்லை. ஒண்ணு இல்ல. சரக்கு ரயிலை குறுக்கு வழியில் நிறுத்த நினைத்த முறுக்கு மைனர் சறுக்கி விழுந்து முறுக்கு மீசை இறங்கவில்லை. அவ்வளவுதான். வீட்ல போய் இந்த மூணை சொல்லலாமா? இது மாதிரி நிறைய இருக்குது. நீங்க வீட்ல போய் இதே மாதிரி நிறைய சென்டென்சஸ், வாக்கியங்கள் தமிழ்ல இருக்கும் இல்லையா? இந்த இது கூட சொல்லுவாங்க கொக்கு நட்டு, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க போய் என்ன பண்ணணும்? வீட்ல சொல்லிக்கணும். ஓகேவா? இதை மட்டும் எழுதிக்கங்க உங்க நோட்ல.
கொஞ்சம் ஃபாஸ்டா. இல்ல மனப்பாடம் ஆயிருச்சா? மனப்பாடம் ஆகணுமா? சரி இதை மட்டும் எழுதுங்க கொஞ்சம் ஃபாஸ்டா. இங்க வாங்க ஒரு ஆளு. இதுல வாங்க ஒரு டீமா கூப்பிடுறேன். வா வா வச்சுட்டு வா. சரி கவனிங்க. இங்க நிறைய கவனிங்க, போர்ட பாருங்க. நிறைய எழுத்துக்கள் இங்க ஒளிஞ்சு இருக்குதா? பெரிய பிள்ளைங்களுக்கு ஈஸியா தெரியும். இவன் போய் நம்ம நீங்க ஒரு எழுத்து, இந்த டீம்ல ஒரு எழுத்து சொன்னானே நான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமான்னு பாக்குறானா? போய் நில்லுங்க. இருங்க. என்னப்பா? தரேன், கார்டு தரேன். என்ன என்ன எழுத்து உங்களுக்கு வேணும்? ஆ எழுத்த போய் கண்டுபிடிங்க. இங்க ஆ இல்ல. ஆ வெரி குட், கிளாப் பண்ணுங்க. அடுத்து அந்த டீம் சொல்லுங்க ஒரு எழுத்து. ஏதாவது ஒரு எழுத்து. வாடா நீ வாடா செல்லமே ஓடியாங்க. என்ன எழுத்து அது? ஈ. வெரி குட். அடுத்து நெக்ஸ்ட் அந்த டீம்ல இருந்து யாராவது ஒரு ஆளு கம் ஃபாஸ்ட். உங்களுக்கு என்ன எழுத்து பிடிச்சிருக்கோ அந்த எழுத்தை சொல்லலாம். ஓ எங்க இருக்கு? பாட்டி கிட்ட இருக்கு. ஓ வெரி குட். பாட்டியோட முகம் ஓ. அடுத்து வேற யார் வர்றா? வா வா வா, யார் வர்றா? ஏ எங்க இருக்கு? அங்க இருக்கு. சரி சரி வாங்க ஒரு ஆள் வாங்க. நீ போய் என்ன எழுத்து தொடுற? என்ன எழுத்து? ஊ. அது என்ன எழுத்து? என்ன எழுத்து சொல்லுங்க. ஊ. அடுத்து ஆ வெரி குட். அடுத்து நீங்க சொல்லுங்க. ஐ எழுத்து. வெரி குட். ஏ. ஓ. அது என்னது? அது என்ன எழுத்து மங்க தங்கமே? ஓ. ஏ. ஊ. சரி அது என்ன எழுத்து? ஊ. வெரி குட். சரி ஓகே சொல்லுங்க. எந்த எழுத்து இருக்கு? அவு எங்க இருக்கு? அவு எங்க இருக்கு? அது ஊ. என்ன எழுத்து அது? ஊ. ஐ. சரி இப்ப நானே சொல்லிடுவேன் எல்லா எழுத்தையும். நான் கை வைப்பேனா நீங்க சொல்லணுமா எழுத்த? போலாமா? பாட்டிட்ட இருக்குது என்ன எழுத்து? ஆவ். ஏன்னா இங்க ஒரு லா வந்திருக்குல, அதனால ஆவ் எழுத்து. அடுத்து ஓ எங்க இருக்கு? அங்க மேல இருக்காங்க. ஏ எங்க இருக்கு? இந்த இருக்கு. அடுத்து வேற என்ன எழுத்து சொல்லல? இது என்ன எழுத்து? ஓ. வெரி குட். எலிட்ட என்ன எழுத்து இருக்கு? ஏ. ஓகேவா? இப்ப எல்லா எழுத்துக்களும் உங்களுக்கு தெரியுதே. எல்லாரும் கிளாப் பண்ணிருங்க. வெரி குட். இப்ப வீட்டுக்கு போய் இதே மாதிரி எழுத்துக்கள்ல இருந்து அழகான ஓவியங்கள் வரைஞ்சிரலாமா? ஆனா ஆல இருந்து ஒரு ஓவியம், ஆனா ஆல இருந்து ஒரு ஓவியம் வரைஞ்சிரலாமா? சரி வெரி குட். சரி இத பாருங்க. இதுல நான் என்ன பண்ணி இருக்கேன்? ஆ வரிசை எழுதி இருக்கேன். இந்த பக்கம் ஃபுல்லா என்ன வரிசை எழுதி இருக்கேன்? ஆ வரிசை எழுதி இருக்கேன். ஆ அம்மா, ஆ அணில், ஆ அப்பா இது எழுதி இருக்கேன் இல்லையா? அடுத்து ஆ ஈ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வார்த்தை எழுதி இருக்கேன் இல்லையா? இப்போ ஒரு ஒரு குரூப்லயும் டீம் லீடர் எந்திரிங்க. டீம் லீடர் ஒரு ஒரு குரூப் பிரிச்சோம் இல்லையா? எந்திரிங்க. 9th ஸ்டாண்டர்ட் நீங்க உங்க குழுவுல கலந்து ஆவ்ல இருந்து அவ் வரைக்கும் எழுத்துக்களை வேகமா உங்க பிள்ளைங்கள்ட்ட கேட்டு நோட்ல எழுதிட்டு யார் அவ் வரைக்கும் முடிக்கிறீங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் வந்துடணும். ஓகேவா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆவ்ல இருந்து ஆனா அம்மா ஏதா அம்மா விட்டுறணும். அம்மா அணில் அப்பா 3 எழுதக்கூடாது. இந்த போர்டுல இல்லாத வார்த்தை ஆவ்ல இருந்து அவ் வரைக்கும் உங்க குழுவுல இருக்க குழந்தைங்களோட பேசி அவங்க சொல்ல சொல்ல எழுதிட்டு யாரு ஃபர்ஸ்ட் முடிக்கிறீங்களோ அவங்க எங்கே வந்துடணும்? முன்னாடி வந்துடணும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஏதாவது ஒரு லெட்டர், 2 லெட்டர் வேர்ட் எழுதலாம், 3 லெட்டர் வேர்ட் எழுதலாம். ஒரு வார்த்தை எழுதுனா போதும். ஆவ்ல ஒரு வார்த்தை, ஆல ஒரு வார்த்தை. எல்லாரும் எழுதுங்க இல்லனா தனித்தனியா? எல்லாரும் எழுதுங்க. இன்டிவிஜுவலா தனித்தனியா எழுதுங்க பாப்பா. எல்லாரும் தனித்தனியா எழுதுங்க.
மருந்து. மருந்து, வெரி குட். மாத்திரைனாலும் மருந்துனாலும் ஒண்ணுதான், ஔஷதம். இதுல ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, அன்னை வந்து என்றுன்னு எழுதி இருக்கால, அதுக்கு பதிலா ஏதாவது என்ன எழுதி இருக்கலாம்? எள் எழுதி இருக்கலாம், எருமை மாடு எழுதி இருக்கலாம், வேற எண்ணம் எழுதி இருக்கலாம், எறும்பு எழுதி இருக்கலாம். வெரி குட், பரவாயில்ல, குட் ட்ரை. கிளாப் பண்ணிருங்க எல்லாரும் அண்ணனுக்கு. சூப்பர். எதுகை எழுதி இருக்கலாம். நெக்ஸ்ட் உங்க பேரு? தேஜஸ். தேஜஸ், வாசிங்க. அலைபேசி. அலைபேசி. அப்பம். ஆப்பம். அச்சரா ஆப்பம் தான் எழுதி இருக்கேன், அப்பம்னு வாசிட்டேன். ஆப்பம். அப்பம். இட்லி. ஈட்டி. உறுப்பு. ஊஞ்சல். 8 ஏணி. 5 ஒட்டகம். ஓலை. ஔவையார். வெரி குட் அண்ணே, சூப்பரான வார்த்தை எழுதி இருக்கேல, கை தட்டுங்க. சரி சரி, 8 வார்த்தை எழுதுனவங்கள கை தூக்குங்க உட்கார இடத்துல. 8 வார்த்தை. ஊ வரைக்கும் முடிச்சவங்க கை தூக்குங்க. சரி, கிளாப் பண்ணுங்க அந்த ஊ வரைக்கும் முடிச்சவங்களுக்கு. சரி, அடுத்த செயல்பாடு போலாமா? சரி, இப்ப யாராவது ஒருத்தர் ஏற்கனவே பதில் சொன்னவங்க சொல்லக்கூடாது, எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம வாய்ப்பு தருவா. சரி எந்திரி. இப்ப மாட்டுவான் பாருங்க. இப்ப நான் இங்க என்ன வச்சிருக்கேன், ஸ்கிரீன்ல என்ன எழுத்து வச்சிருக்கேன்? எல்லாரும் சொல்லுங்க. ஆனா என்னப்பா? ஆனா சரி, எழுத்து நம்ம நம்ம டீச்சர் சொல்லி கொடுத்திருப்பாங்கல, ஓர் எழுத்து ஒரு மொழி. என்ன சொல்லி கொடுத்திருப்பாங்க? ஒரு மொழி. எல்லாரும் ஒரு தடவை ஆ போடுங்க. இப்ப வேகமா வந்தால ஆனா என்ன அர்த்தம் செல்லமே? ஒரு எழுத்து. வெரி குட். ஆனா என்ன அர்த்தம்? பசு. கிளாப் பண்ணுங்க. ஆனா என்ன அர்த்தம்? பசுமாடு. வெரி குட். ஆனா என்ன அர்த்தம்? பசுமாடு. தெரியுதா உங்களுக்கு? இனி மறக்குமா? ஆனா என்ன அர்த்தம்? பசுமாடு. வெரி குட். நெக்ஸ்ட் யார் வர்றா? நெக்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிக்க. அச்சர் வாங்க. வெரி குட். கோனா என்னது? அரசன். வெரி குட். கோனா என்னது? அரசன். நெக்ஸ்ட் லெட்டர் யார் வர்றா? சரி வா, ப்ளூக்கு. அவன் வரட்டும். வந்தவங்களே வர வேணா, எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம வாய்ப்பு தருவோம். ஏப்பா ஓகே. மானா நிறைய அர்த்தம் இருக்கு. மானா என்னது? ஒண்ணு மாங்காய், மாம்பழம், மாங்காய் சொல்லலாம். இன்னொன்னு நம்ம மதுரை என்ன சொல்வோம்? வெரி குட். மாநகரம், மாமதுரை. மானா என்ன அர்த்தம்? பெரியன்னு அர்த்தம். சூப்பர், வெரி குட். சரி, மானாலே பெரிய. மாநகரம், பெரிய நகரத்தை மாநகரம் சொல்லுவோம். வெரி குட். போய் உட்காருங்க. சரி, மாங்காய் ஊறுகாயா பத்தியா? மாம்பழம், மாங்காய் ஊறுகாய், மாம்பழம் எல்லாம் மாதான். சரி, இது மாதிரி உங்களுக்கு வேற என்ன தெரியும்? ஒரு எழுத்து ஒரு மொழி. பூ சொல்லலாம். பூனாலே என்னது? மலர். பூனாலே மலர், எல்லா பூ. வேற? தீனா என்னது? நெருப்பு. வெரி குட். தீனா என்னது? நெருப்பு. வேற? கை. வெரி குட். கை சொல்லலாம். அடுத்து ஐனா, அழகு. ஐனா என்னது? அழகுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து தலைக்கு என்ன? தலைவன் சொல்லலாம். ஐக்கு தலைவன் சொல்லலாம். அப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? சரி, அதையும் சொல்லலாம். இப்ப போய் இன்னைக்கு வீட்ல போய் அட்லீஸ்ட் 10 ஓர எழுத்து ஒரு மொழி கத்துக்கணும். எத்தனை ஓர எழுத்து ஒரு மொழி கத்து? நம்ம இங்க என்ன கத்துக்கிட்டோம்? ஆ கத்துக்கிட்டோம், கோ கத்துக்கிட்டோம், மா கத்துக்கிட்டோம், தீ கத்துக்கிட்டோம், பூ கத்துக்கிட்டோம்ல, அது மாதிரி. இப்ப எல்லாரும் நோட் பண்ண கீழே வைங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா, உங்க பேர் என்ன? உங்க பேர் உங்களுக்கு தெரியும்ல. என் பேர் என்ன? இப்ப எல்லாரும் பேரை எப்பயும் நோட்ல தானே எழுதுவோம். உங்களோட நோஸ் இருக்கா? நோஸ்னா என்ன? மூக்கோட நுனியில உங்க பேர் எழுதணும். எப்படி எழுதணும்? ஊனா எப்படி போடணும்? ஊ. அடுத்து என்ன பண்ணணும்? ஷா. எங்க போடுங்க அவங்க உங்க பேரை பாப்பா. அப்ப நான் கண்டுபிடிச்சிருவேன் பேரை. அவங்க உங்க பேரை எதை வச்சு போடணும்? நோஸோட மூக்கோட நுனியை வச்சு போடுங்க பாப்பா. செல்லம் எங்க வாங்க. உங்க பேரை நான் அழகா போட்டா. உங்க பேர் என்ன? அஃப்ரீன். போடுங்க பாப்பா உங்க பேரை மூக்குல.
ம் ஆ அடுத்து இஃப் ரீ அடுத்து புள்ளி வைக்கணும். வெரி குட், சூப்பர் மை டியர், சூப்பர். நீங்க வாங்க, உங்க பேர் என்ன? அவங்க இடத்துல தலையை சுத்தக்கூடாது, ஒன்லி அவ அசைச்சாலும் மூக்கோட நுனி அதை மட்டும் செய்யணும். நீங்க செய்யுங்க, வெரி குட் செல்லமே. நீங்க செய்யுங்க உங்க மூக்கோட நுனியை வச்சு. உங்க பேர் என்ன? ஆத்தாடி, என்ன பேரு? ஜி திருவிக்ரம். ஜி திருவிக்ரம். பாப்பா எவ்வளோ தூரம் போடுவாங்கன்னு. விக்ரம் மட்டும் போடுங்க, வி மட்டும் போடுங்க, வி இக்கு ரா இம் மட்டும் போடுங்க. போடுங்க பாப்பா. வாயில போடக்கூடாது, மூக்குல. வி எப்படி போடணும்? இப்படி போடணும். போடுங்க. அஃப்ரீன் என்ன தடவை போட சொல்லிடுவோமா? எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. அஃப்ரீன் என்ன தடவை போட சொல்லிடுவோம். போடுங்க அஃப்ரீன். சரி, சூப்பர். வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிடலாமா? எங்க எல்லாரும் ஒரு தடவை உங்க பேரை ஒரு தடவை போட்டு பாருங்க. வெரி குட். போங்க அஃப்ரீன். மூக்கை நுனியை வச்சு உங்க பேரை போடுங்க. தமிழ் இங்கிலீஷ்லயும் போடலாம், உங்க பேரை இங்கிலீஷ்லயும் போட்டுக்கலாம், இங்கிலீஷ்லயும் போட்டுக்கலாம். நான் தமிழ்லயே சொல்லல, எப்படி வேணாலும் உங்க பேரை போட்டுக்கலாம். உங்க பேரை மட்டும் போட முயற்சி பண்ணணும். சரி, வெரி குட். எத்தனை பேர் போட்டீங்க? பாதி பேர் போடல. சரி, கிளாப் பண்ணிடலாமா? சரி, நெக்ஸ்ட் போலாமாடா? சரி, அந்த ஓர எழுத்து ஒரு மொழியிலே பா ஒன்று போட்டிருக்கேன். பானா அழகு, பாட்டு, நிழல். சரி, இப்ப உங்க கையில ஒரு அட்டை இருக்கா? என்ன அட்டை அது? ஒரு 3 பேருக்கு ஒரு அட்டை இருக்கும். பக்கம் பக்கமா உள்ளவங்க வச்சுக்காதீங்க. ஒரு 3 பேருக்கு ஒரு அட்டை கொடுத்துருப்பேன். அந்த பக்கம் பக்கமா இருக்க அட்டையை கொடு. கொண்டா, அந்த அட்டையை தா. கொண்டா. எப்பா அம்மாடி, இந்த அட்டை இந்தாங்க. இது அப்படியே இல்லாதவங்களுக்கு இதே ஒரு இதை அதையும் இந்தாங்க. சரி, எல்லாரும் உட்காருங்க. அவங்க இடத்துக்கு அட்டை வரும். இல்ல எல்லாரும் அவங்க இடத்துல உட்காருங்க. இன்னொரு அட்டையை வாங்கிக்கோங்க. சரி, எல்லாருக்கும் இருக்கும். 60 கொண்டு வந்திருக்கேன். இல்ல 2 பேருக்கு ஒண்ணு. அட்லீஸ்ட் 2 பேருக்கு ஒரு அட்டை இருக்கா? 2 பேருக்கு ஒரு அட்டை பக்கத்துல வச்சிருக்கேன் பாருடா. அந்த அவன் உன்னோட கிரீன் கலர் டி-ஷர்ட் அவன்கிட்ட வாங்கிக்க. போதும். சரி, உங்க அட்டை 2 பேருக்கு ஒரு அட்டை இருக்குல்ல, அந்த அட்டையில நான் முதல் எழுத்து போட்டிருக்கேன். என்ன எழுத்து போட்டிருக்கேனா? முதல் எழுத்து. சில பேருக்கு கூ வரிசை வந்திருக்கும், சில பேருக்கு கீ வரிசை வந்திருக்கும், சில பேருக்கு கே வரிசை வந்திருக்கும். புரியுதா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் கவனிங்க. கூ போட்டிருக்கேன்ல, இந்த இடத்துல என்ன படம் வரணும்? குடை, குளம், அப்படிதானே வரணும். ஒரு லெட்டர் இருக்கும், அதுல பக்கத்துல 2 படம் கொடுத்திருப்பேன். அவங்க நோட்டுல கரெக்டா ஸ்பெல்லிங் எழுதி அதை எழுதுங்க பாப்பா. அந்த அட்டையை வச்சு அவங்க நோட்டுல சரியான விடை எழுதுங்க பாப்பா. சரியான விடை. புரிஞ்சுச்சா? கூடை, கூடு எழுது. நோட்ல எழுதனா? அட்டையில எழுத வேணா, எல்லாரும் நோட்ல எழுதுங்க. நோட்ல எழுதிட்டு தான் இங்க வந்து வாசிக்கணும். எல்லா வார்த்தையும் எழுதணும். பக்கத்துல பேப்பர் வாங்கிக்கங்க. அவங்கள்ட்ட பென்சில் ஏதாவது வாங்கி எழுதுங்க. புரிஞ்சுதாப்பா? அந்த ஒரு அட்டை 4 பேர் வச்சு எழுதுப்பா. அட்டையை திரும்பி வாங்கிக்க வேணாம், அப்படியோ 4 பேர் வச்சுக்க. சரி, கவனிங்க. எல்லா வார்த்தையும் எழுதி முடிச்சோடனே முன்னாடி வந்து நின்றலாம். நோட்டுல தான் எழுதணும், அட்டையில எழுதக்கூடாது. அந்த நடுவில் வச்சு எழுதுங்க. அந்த அட்டையை நடுவில் வைப்பா. எப்பா, நீ அட்டையை வச்சிருக்கியா வச்சில்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க? எழுது உட்காந்து. நோட் எடுத்துட்டு அந்த அக்காட்ட கொடு. டேய், நீ நோட் பென் எடுத்துட்டு இல்லையா? யார்ட்டையாவது 2 நோட் பேப்பராவது வாங்க, இல்லை அந்த அக்காவோட உட்காந்து எழுதுங்க. பக்கத்துல நோட்டு கொண்டாடாதவங்க பக்கத்துல உள்ளவங்க எழுதி முடிச்சிட்டீங்களா? நான் சொல்ல மாட்டேன், பதில் எதுவும் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே தான்
கண்டுபிடிக்கணும். பதில் நான் சொல்லி தர மாட்டேன், நீங்களே தான் சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட வார்த்தையை மட்டும் சொல்ல, அவங்க தமிழ்ல எழுதுவாங்க. அந்த அட்டையை அந்த அக்காட்ட கொடு. எழுதுங்க எழுதுங்க, உனக்கு தெரிஞ்சதே எழுது. தமிழ் எழுத தெரியாதவங்க அந்த படத்துல உள்ள வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம். எனக்கு தமிழே எழுத தெரியாது அப்படிங்கிறவங்க ஆங்கிலத்துல எழுதிக்கலாம். ஓகேவா? அந்த ஆப்ஷன் ஒன்று நான் கொடுக்குறேன். சரி, வெரி குட். போங்க வாங்க, மைக்க வாங்கிக்க, படத்தை காமிச்சு சொல்லணும். சரி, படம் எங்க? உங்களோட படம். சரி கவனிங்க, அண்ணன் 2 பேரும் இந்த அண்ணன் என்ன எழுதி இருக்காங்கன்னா ஊ வரிசை. ஊ வரிசையில என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க. எப்படி சொல்லுவோம் ஊ வரிசைய? கூ, அடுத்து சு. ஃபர்ஸ்ட் வரிசையை சொல்லுங்க, எழுத்தோட வரிசையை வாசிட்டு வார்த்தையை சொல்லுங்க. கூ. டேய் கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க அண்ணனே. சு, டு, நு, து, நு, பு, மு, ரு, நு. சரி, இப்போ அண்ணே ஊ வரிசைக்கு எழுதி இருக்காங்க. இப்படி காமிச்சு ஊ வரிசை யார் வச்சிருக்கா? கூ யார் வச்சிருக்கா? கூ வரிசை கொண்டாங்க. பண்ணே வாசிப்பா, நீங்க எல்லாரும் கரெக்ட்டா செக் பண்ண போறீங்க. கூ வரிசை வாசிப்பா. கூ, கூடு யார் வச்சிருக்கா? கூடு. என்ன வார்த்தை ஃபர்ஸ்ட்? கூடு. அடுத்து கூடு, கூடை. கூடு, கூடை. வெரி குட். அடுத்து சு. சு வரிசை வந்து சூரியன், சூரியகாந்தி. சூரியன், சூரியகாந்தி. சூரியகாந்தி. அடுத்து டு வந்து குண்டூசி. கவனி அம்மாடி, இங்க கவனிச்சா அப்புறம் நீங்க உங்க கார்டை எழுதலாம். நான் டைம் தர்றேன். டைம் தர்றேன்ப்பா. அடுத்து டு வந்து குண்டூசி. குண்டூசி. டு வரிசையில என்னது? குண்டூசி. அடுத்து நு வரிசையில வந்து 90, 800. 90, 800. அதுக்கு அடுத்து தூ வந்து தூண்டில், தூண். தூண்டில், தூண். அடுத்து நூ வந்து அப்படி இல்லங்க. நூ வந்து நூலகம், நூல் கண்டு ஆர் நூல். சரி, ஓகே, வெரி குட். சரி, போதும். ஒரு போதும்டா. சரி கவனிங்க ஒரு நிமிஷம். ஹலோ மை டியர்ஸ், குட் மார்னிங். whenever I say good morning you have to keep quiet. என்ன வர்க் பார்த்துருந்தாலும் இப்போ அண்ணே வந்து கூ வரிசை வாசிச்சா இல்லையா? இன்னொரு தடவை அந்த சொற்களை சொல்லிடலாமா நம்ம? இப்போ அந்த கூ அந்த இதை காமி, அந்த உன்னோட இதை வாப்பா, வித்துன்னு வா. அப்படியே உன்னோட லைன் நில்லுங்க, எல்லாருமே வாசிக்கலாம். அப்படியே லைன் நில்லுங்க, அண்ணனோட அந்த லைன்ல நில்லுங்க. இப்போ வரிசை நில்லுங்க, அந்த அட்டையை காமிச்சு. டே நீ வாடா இங்கே. இந்த ஒரு ஜோக் சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் போற மாதிரி. அப்படியே லைன்ல நில்லுங்க, செல்லமே லைன்ல நில்லுங்க. சரி, இப்போ கூ வரிசை அண்ணன் கையில வச்சிருக்கான். சொற்களை நான் சொல்லிடுவா. யாரெல்லாம் இந்த சொற்களை கேட்க ரெடியா இருக்கீங்க? சரி, கேட்டுடலாமா? ஹலோ மை டியர், சிவப்பு நிற பனியன் அணிந்த என் செல்லமே கவனிங்க. கூடு. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? கூடு, கூடை. சூரியன், சூரியகாந்தி. குண்டூசி 90, 800. தூண்டில், தூண். அடுத்து நூல் என்ன இருக்குது? நூலகம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச என்னது? நூலகம், நூல் கண்டு. பூட்டு, பூண்டு. மூல என்னது? மூங்கில், மூடி. ரூல என்னது? ரூபாய், வானூர்தி. விமானத்துக்கு இன்னொரு பேர் என்ன? வானூர்தி. மித்தன நாக்கு எல்லாரும் கிளாப் பண்ணிருங்க. சரி, வெரி குட். அடுத்து அடுத்து என்ன வரிசை வச்சிருக்காங்க அவங்க? கீ வரிசை வேற யார் வச்சிருக்கா? கீ வரிசை. சரி, கீ வரிசை எல்லாம் கவனமா அண்ணே கரெக்ட்டா சொல்றானான்னு பாத்துக்கலாமா? சரி சொல்லுங்க அண்ணே. கீ வாசிங்க, நான் காமிக்கிறேன். கிணறு, கிளை. கிணறு, கிளை. சிங்கம், சிலந்த, சிலந்தை, சிலந்தி. சிலந்தி, சிலந்தி, சிலந்தி. கரடி, கரடி. மூடி, மூடி. மணி, மணி. அணி, ஆணி. என்ன பேரு? ஆணி, ஆணி. திரை, திரை. திராட்சை, திராட்சை. மயில், மயில். குயில், குயில். பூரி, பூரி. நரி, நரி. எலி, எலி. பல்லி, பல்லி. விளக்கு, விளக்கு. விறகு, விறகு. கிளி, கிளி. கோமாளி, கோமாளி. விசிறி, விசிறி. பன்றி, பன்றி. சூப்பர், கிளாப் பண்ணிருங்க. சூப்பர்.
குட். நெக்ஸ்ட் அதே கீ வரிசை தானா? நீங்கள் வேற யாரு கீ? வெரி குட். ஒரு 4 வார்த்தை மட்டும் வாசிருங்க வந்ததுக்கு. கிணறு, கிளை, சிங்கம், சிலந்தி. சரி வெரி குட். அவங்களுக்கு கிளாப் பண்ணிருங்க. சரி கீ வரிசை இல்லாம கூ வரிசை இல்லாம வேற யாரு வாசிக்கிறா? இவனே சூப்பரா எழுதிட்டு வந்திருக்கான். அடுத்து கூ வரிசை கீ வரிசை இல்லாம கூ வரிசை வாங்க. யார் எழுதி இருக்கா? சரி வாங்க. டேய் படத்தை எடுத்துட்டு வாங்க செல்லமே. இப்ப கூ வரிசை அண்ணே வாசிக்க போறான், கவனிங்க. வாசிப்பா. குடல், குளம், சுத்தியல், சுறா, ஆடு, கூடு, நுங்கு, நுரை, புலி, புறா, எலுமிச்சை, துடுப்பு, தும்பி, கரும்பு, குருவி, எறும்பு, முறுக்கு. வெரி குட். நான் பயந்துட்டேன் அண்ணே புலி எந்த புலின்னு. சாப்பிடுவோம்ல புளியம்பழம், அந்த புளியம்பழம். அண்ணனுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணிருங்க. சரி புரிஞ்சுதா? இப்ப ஒரு எழுத்து ஆரம்பிச்சு அந்த எழுத்துல இருந்து எப்படி நம்ம 2 சொற்களை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். சரி இப்ப யாராவது ஒரு ஆள் நல்லா வாசிக்கிறவங்க இதே மாதிரி ஒருத்தர் மட்டும் அந்த பிளாக் டி-ஷர்ட் வாங்க. ஈ வரிசை. சரி ஈ வரிசை மட்டும் அவங்க வாசிக்கட்டும், சொற்களை கரெக்டா வாசிக்கிறாங்களான்னு பாப்போம். கிளி, இட்டலி, கண்மணி, விசிறி, பனி, குருவி, அம்மி, கும்மி, தொப்பி, வலி, கணினி, விண்வெளி, துளி, துணி, மல்லி, துள்ளி, பள்ளி. அப்படியே திரும்பவா. இப்ப அக்கா நிறைய வார்த்தை வாசிச்சாங்கல்ல, என்ன வரிசையில? ஈ வரிசையில. இந்த வாசிச்சதுல அக்காவால எத்தனை வார்த்தையை திரும்ப சொல்ல முடியும்னு பாப்போமா? நீங்க என்னைக்கு போறீங்க? இதுல இருக்க வார்த்தை மட்டும் தான் சொல்லணும், ஓகேவா? பார்க்காம சொல்லணும். சொல்லுங்க பாப்பா. மல்லி இருக்காப்பா? சரி 1 மார்க். அடுத்து இட்டலி, இட்டலி 2 மார்க். கும்மி, கும்மி 3 மார்க். சரி அக்காக்கு 3 வார்த்தை. அடுத்து யார் வரா? இந்த பாப்பா வரட்டும். நீங்க 2-3 தடவை வந்துட்டீங்கல, இவங்க வரவே இல்லை. அடுத்து சரி உட்காருங்க. நீங்க அடுத்து வாசிக்கலாம். சரி கவனிங்க. குட் மார்னிங். ஊ வரிசை வாசிக்க போறாங்க. வாசிச்சுட்டு எத்தனை வார்த்தை உங்களால ரீகால் பண்ண முடியுதுன்னு பாப்போமா? வாசிங்க. குரங்கு, சத்தமா. கொக்கு, பக்கு, பக்குல செல்லமே பாக்கு, பாக்கு, ஏடு, காசு, பருப்பு, 1 2 சாப்பாடு, சாப்பிடு, கிழக்கு, கழுகு, வாங்கு, உப்பு, இனிப்பு, காற்று, நாற்று, புழு. சரி கவனிங்க. இப்போ அவங்க எத்தனை வார்த்தை திருப்பி சொல்ல போறீங்க? புழு, காற்று, நாற்று, சாப்பிடு, சரி அவங்கள தவிர யாராவது 10 வார்த்தை ரீகால் பண்ணி வச்சிருக்கீங்களா? இதுல இருக்கத மட்டும் தான் சொல்லணும். இவங்க சொல்லட்டும். இவங்க நீங்க 2 பேர் வந்துட்டீங்க. எந்திரிச்சு வா. சரி கிளாப் பண்ணுங்க இவங்களுக்கு. உப்பு, புளி, உப்பு, புளி இல்ல ழு ஊ புழு, புற்று சொல்லல, நாங்க நாற்று தான் வச்சிருந்தோம். அடுத்து சரி கவனிக்கணும். சரி வெரி குட். கிளாப் பண்ணுங்க. சரி இப்ப எல்லாரும் கண்ணை மூடுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் கண்ணை மூடுங்க. கண்ணை திறந்திருக்கவங்க எல்லாம் கண்ணை மூடுங்க. அரைக்கண்ல பாக்குறவங்களும் மூடலாம். இப்ப நான் ஐ வரிசை வாசிக்க போறேன். 12 வார்த்தை யாரு கரெக்டா சொல்றான்னு பார்க்க போறோம், ஓகேவா? யாரும் ஐஸ் ஓபன் பண்ண கூடாது. இந்த வாய்ப்பு 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும். யாரெல்லாம் 5th அவங்க அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும், ஓகேவா? கண்ணை மூடுங்க எல்லாரும். கண்ணை மூடுங்க.
சரி. பானை மீனை பானை மீசை பூனை கைப்பை ஆமை தோசை வாழை பாதை போர்வை இறக்கை வீணை தோகை மேடை கூடை முட்டை அத்தை மெத்தை. சரி வாங்க, இப்போ யார் 5ஆம் வகுப்புல யார் 10 வார்த்தை சொல்ல போறா? சரி வாங்க. வெயிட் வாய்ப்பே இல்லாத குழந்தைங்களுக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு. எத்தனை? உங்க பேர் என்ன? நிவேதிகா. எத்தனை வார்த்தை சொல்ல போறீங்க? 10. ஓகே போடுங்க. சரி இங்க பார்க்காம சொல்லணும். வெயிட் கைப்பை. சரி கைப்பை 1 மார்க்கு. போர்வை 2 மார்க்கு. மெத்தை தோசை தோசை சரி வெரி குட். கை தட்டுங்க. சூப்பர். 4 வார்த்தை. அவங்க சொன்னவனே நீங்க சொல்லுங்க. என்னடா எத்தனை வார்த்தை? ஒரு 5 வார்த்தை. 5 வார்த்தை. 10 வார்த்தை சொன்னேன்ல நானு. சொல்லுங்க நீங்க எத்தனை வார்த்தை சொல்ல போறீங்க? பானை கொஞ்சம் ஃபாஸ்டா. பானை மீசை ஆமை பூனை வீணை எல்லாம் பார்த்து வாசிக்க கூடாது. கண்டம் வீணை. சரி வாங்க 10 வார்த்தை. இல்ல நீங்க உட்காருங்க. அந்த பிங்க் கலர் பாப்பா 10 வார்த்தை சொல்லட்டும். அப்புறம் அடுத்து செயல்பாடுங்க. ஃபுல்லாவே செயல்பாடு தான். வாட்டர் போயிட்டு வாங்க செல்லமே. பூனை கவனி கரெக்ட்டா செக் பண்ணு. பூனை மீசை பானை அப்புறம் வந்து கைப்பை மெத்தை போர்வை அப்புறம் தோசை இலை ஏதோ வாழை போயிட்டு வாங்க செல்ல. வாழை அப்புறம் வந்து சரி ஓகே கிளாப் பண்ணுங்க. பேரண்ட் யாரும் 12 வார்த்தையும் கரெக்ட்டா சொல்லிரலாமா? சரி அடுத்த செயல்பாட்டுல 10 வார்த்தை கரெக்ட்டா சொல்லும். சரி வாஷ்ரூம் ரெஸ்ட்ரூம் போனவங்க மட்டும் கை தூக்குங்க. அப்படியே அமைதியா அந்த 5 பேர் மட்டும் எந்திரிச்சு போயிட்டு வாங்க. ஒருத்தரா கேட்காம செல்லுங்களா. வாஷ்ரூம் ரெஸ்ட்ரூம் போறவங்க போயிட்டு வந்துருங்க. சொல்லலாம். போயிட்டு வா. இப்போ 2 நிமிஷம் பிரேக் விட்டுக்கலாம்ல அவங்களுக்கு. வாஷ்ரூம் தண்ணி குடிக்கிறாங்க குடி. டேய் எல்லாரும் நின்னுட்டமா? பேக்கையும் கையில வச்சுக்கோங்க. ஏன் பின்னாடி வாங்க. உள்ள வாங்க. ட்ரெயினுக்குள்ள வாங்க மேடம். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ட்ரெயின் நம்பர் கவனிங்க. சரி முன்னாடி நில்லுங்க. வண்டி எண் 10-20 கலைஞர் லைப்ரரியில இருந்து நம்ம அண்ணா லைப்ரரி சென்னைக்கு போறோம். நான் ஆ சொன்னா நீங்க எல்லாரும் என்ன சொல்லணும்? ஆ சொல்லணும். நான் ஈ சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? ஈ சொல்லிட்டு அப்படியே வட்டத்துல அமர போறோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அந்த வண்டியை ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அண்ணே டிரைவர் அண்ணே கண்டக்டர் அண்ணே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ட்ரெயினுக்கு கேரா செல்லமே. சரி வண்டி எண் 10-20 கலைஞர் லைப்ரரி மதுரையில இருந்து நம்மளோட ட்ரெயின் எங்க போகுது? சென்னையில இருக்க அண்ணா லைப்ரரி போயிடலாமா? நான் சொல்லியிருக்கேன். ஈ ஊ ஏ ஓ. எல்லாரும் அப்படியே அவங்க இடத்துல அந்த இடத்த மட்டும் கேப் விட்டுட்டு உட்கார்ந்துருங்க. இந்த இடத்த மட்டும் கேப் விட்டுட்டு உட்கார்ந்துருங்க. சரி நீங்க அந்த நடுவுல ஒரு லைன் உட்காருங்க. போங்க போங்க. இடம் இல்லாதவங்க நடுவுல ஒரு லைன் போங்க. டேய் இதை பார்க்க முடியாது. நடுவுல ஒரு லைன் அப்படியே உட்காருங்க. போங்க கொஞ்சம் பேர் நடுவுல உட்காந்துக்கங்க. போங்க போப்பா. சரி உட்காந்துருங்க. டேய்
அப்படி இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காரு. கவனிங்க, இப்ப நான் யாரை கூப்பிடுறேனோ அவங்க தான் வரணும். செட்டில் ஆயாச்சா? குட் மார்னிங். போர்டை பார்த்த மாதிரி உட்காருங்க. அப்பா செல்லுமே, இந்த அவங்களோட போய் நடுவில் உட்காருங்க. அங்கிட்டு உட்காருங்க. அங்கே லைனில் போய் உட்காருங்க. சரி, நான் யாரை கூப்பிடுறேனோ அவங்க தான் வரணும். ஓகேவா? சரி, தேர்ட் ஸ்டாண்டர்ட் யார் இருக்கா? தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் கை தூக்கு. தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்க வாடா. தேர்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் இங்க வா. மூன்றாம் வகுப்பு மட்டும் இங்க வா. மைக்க பிடிங்க. சரி, கவனிங்க. இப்ப ஒரே ஒரு எழுத்து இங்க இருக்குது. நீங்க எல்லாரும் போய் உங்களுக்கு எந்த வார்த்தை தெரியுதோ அந்த இடத்துல கை கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஒரு ஒருத்தரா வாங்க. இப்படி தள்ளி நின்னுக்கங்க. ஒரு ஒரு ஆளா வாங்க. அங்க போய் தள்ளி நில்லுங்க. அங்கிட்டு திரும்பி நில்லு. இப்ப இவங்க போய் ஒரு ஒரு வார்த்தையா கண்டுபிடிக்கலாங்களான்னு பாப்போமா? சரி, போங்க. ஏதாவது ஒரு வார்த்தையை டச் பண்ணி கண்டுபிடிங்க. என்ன வார்த்தை அது? என்ன வார்த்தை அது? மான். என்ன வார்த்தை அது? மான். அடுத்து நீங்க வாங்க. நான் கேக்குறேன், அதுல அந்த வார்த்தையை சொல்லணும். இது என்னது? வெரி குட். என்ன வார்த்தை? வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய். என்ன வார்த்தை? வெள்ளரிக்காய். அடுத்து வாங்க. இது என்னது? இது என்னது? இது என்ன வார்த்தை? மத்தவங்க சொல்லுங்க. எலுமிச்சை. எலுமிச்சை. போய் உட்காருங்க. இது என்ன வார்த்தை? மயில். சரி, ஓகே. எல்லாரும் அப்படியே இங்க உள்ள போய் உட்காருங்க, நான் சொல்றேன். சரி, ஒரே ஒரு எழுத்து இங்க இருக்குது. அதோட வார்த்தையை நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? இப்போ நான் காமிக்க சொல்லுங்க. இது என்னது? என்ன வார்த்தை? வாத்து. இது என்ன வார்த்தை? இது என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? நாய். இளநீர். என்ன வார்த்தை? இளநீர். சூப்பர். செவ்வாழை. வண்ணத்து பூச்சி. என்ன வார்த்தை? வண்ணத்து பூச்சி. மேல ஃபர்ஸ்ட் இருக்குது காகம். கற்றாழை. வெரி குட். யார் சொன்னது? கேழ்வரகு. சூப்பர், வெரி குட். கேழ்வரகு. லாஸ்ட் அங்க இருக்குது என்ன வார்த்தை? குரங்கு. எல்லா வார்த்தையும் படிச்சிட்டோமா? பஞ்சு. என்னது? பஞ்சு. வெரி குட். உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கங்க. குரங்கு எப்படி இருக்கும்? எல்லாரும் குரங்கு மாதிரி கைய வைங்க. குரங்கு இப்படிதான் இருக்கும். குரங்க பார்த்தோன்னே ஒரே ஒரு சின்னதா 2 மினிட்ஸ்ல ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கா, சொல்லிடவா? குரங்கு என்ன பண்ணுச்சா ஒரு நாள், அது உங்களை மாதிரி சேட்டைக்கார குரங்கு. யார் மாதிரி சேட்டைக்கார குரங்கு? சரி, உங்களை மாதிரி இல்ல, நீங்களாம் நல்ல குழந்தைங்க. குரங்கு என்ன பண்ணிருக்கு ஒரு நாள், ஒரு ஜாலியா தாவி தாவி போயிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கு? மித்தன் குரங்கு என்ன பண்ணுச்சு? தாவி தாவி போச்சு. வழியில ஒரு முடி திருத்துபவர் இருந்திருக்காரு. யார் இருந்திருக்கா? முடி திருத்துபவரோட வேலை என்ன வேலை? அவர் என்ன பண்ணிட்டாரு, முடிய வெட்டுறதுக்கு பதிலா குரங்கோட எதை வெட்டிட்டாரு? வாழை வெட்டிட்டாரு. உடனே குரங்கு என்ன பண்ணுச்சா, அது சேட்டைக்கார குரங்கு தானே, ஒண்ணு என் வாழத்தா இல்லைன்னா எதத்தா, ஓ கத்தியத்தான் கேட்டுச்சா. எதை கேட்டுச்சா? வாழத்தா ஒண்ணு இல்லைன்னு. உடனே முடி திருத்துறவர் எதை கொடுத்துட்டாரு? கத்திய கொடுத்துட்டாரு. சரின்னு இந்த குரங்கு என்ன பண்ணுச்சான், டிங் டிங்னு கத்திய வாங்கிட்டு போச்சான். வழியில பார்த்தா உங்க மாதிரி குழந்தைங்க மாம்பழத்தை கல்லெறிஞ்சு பறிச்சுட்டு இருந்தாங்களாம். எதை பறிச்சுட்டு இருந்தாங்க? மாம்பழத்தை.
உடனே இந்த குரங்கு கேட்டுச்சா, நான் வேணா உனக்கு கத்தி தர்றேன், எனக்கு மாம்பழம் தரியா அப்படின்னு. உடனே இந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணாங்களா, சரின்னு அந்த கத்தியை வச்சு மாம்பழம் எறியும் போது கத்தி போய் எங்கே நின்றுக்குச்சு, மேலே நின்றுக்குச்சான். உடனே குரங்கு என்ன கேட்டுச்சான், ஒன்று என் கத்தியத்தா இல்லது என் மாம்பழத்தை தான். என்ன கேட்டுச்சு, கத்தியத்தா அல்லது மாம்பழத்தை தான். உடனே குழந்தைங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, மாம்பழத்தை கொடுத்துட்டேன், ஏன்னா கத்தி தான் மேலே நின்றுக்குச்சுல்ல. சரின்னு இது மாம்பழம் வாங்கிட்டு போயிருக்கு. மாம்பழம் வாங்கிட்டு போகும்போது அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தவங்க செக்கு எண்ணெய் பார்த்துருக்கீங்களா, செக்கு எண்ணெயை ஆட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு மாம்பழம் தரியான்னு கேட்டோடனே குரங்கு என்ன பண்ணிருச்சு, அவங்கள்ட்ட மாம்பழத்தை கொடுத்துட்டு செக்கு எண்ணெயை வாங்கிக்கிச்சு. சரின்னு இப்படியே நடந்து போயிருக்குது. அங்கே பார்த்தா ஒரு பாட்டி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தோசை சுட எண்ணெய் இல்லை, எண்ணெயே இல்லை. நம்ம குரங்கிட்ட தான் எண்ணெய் இருந்துச்சுல்ல. உடனே சரி நான் எண்ணெயை தரேன், நீ தோசை செஞ்சு தரியா அப்படின்னு. உடனே பாட்டி என்ன பண்ணாங்க, எண்ணெயை வாங்கிக்கிட்டு குரங்குக்கு என்ன கொடுத்தாங்க, தோசையை கொடுத்தாங்க. உடனே இது அழகாக தோசையை எடுத்துக்கிட்டு போயிருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டுறவர் இருந்திருக்காரு. அவர் ரொம்ப பசியாக எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லியிருக்காரு. குரங்கிட்ட இப்போ என்ன இருந்துச்சு, தோசை இருந்துச்சு. அதனால தோசையை கொடுத்துட்டு குரங்கு என்ன பண்ணுச்சு, கொட்டை வாங்கிக்கிட்டு, கொட்டை வாங்கினா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், அடிப்போம். எப்படி அடிப்போம், வெரி குட், டும் டம்னு அடிப்போம் இல்லையா. அதனால குரங்கு என்ன சொன்னுச்சா, வாலு போய் கத்தி வந்தது டும் 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 டும். என்ன சொன்னுச்சு, கத்தி போய் அப்புறம் என்ன வந்துச்சு, வெரி குட், கத்தி போய் மாம்பழம் வந்தது டும் 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 டும். மாம்பழம் போய் என்ன வந்துச்சு, மாம்பழம் போய் என்ன வந்தது டும் 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 டும். அப்புறம் என்ன வந்துச்சு, எண்ணெய் போய் தோசை வந்தது டும் 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 டும். தோசை போய் கொட்டு வந்தது டும் 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 டும். புரிஞ்சுச்சா? இப்படியே நீங்க கதையை கேட்கும்போது ஒரு கருத்தை நமக்கு ஈஸியா சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், அதோட ஆர்டரை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நோட்டா பாடிடலாமா? நான் பாடுறேன், நீங்க கேட்டுக்கங்க, அப்புறம் நீங்க வீட்டில் போய் பாடுங்க. வாலு போய் கத்தி வந்தது டும் 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 டும். கத்தி போய் மாம்பழம் வந்தது டும் 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 டும். மாம்பழம் போய் என்ன வந்தது டும் 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 டும். டும் 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 டும். புரிஞ்சா? சரி, ஓகே. குரங்க பார்த்தோன்னே உங்களுக்கு ஜஸ்ட் இந்த ஸ்டோரி சொல்லணுமே சொன்னேன். இது மாதிரி நம்ம நிறைய சொற்களையும் இதையும் படிச்சுக்கணும். யாராவது ஒரு 9th பொண்ணு வாங்க, பையன் வேணாம், பித்துனே வர வேண்டாம், 9th படிக்கிற கேர்ள் வாங்க, கெட் அப். உங்க பேர் என்ன? இது வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை, வாங்க. பேரண்ட் கண்டுபிடிச்சிருந்தா அமைதியா இருக்கலாம். இப்ப மேல நான் என்ன எழுதியிருக்கேன், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஓர் எழுத்தை நிரப்பி 4 சொற்களை உருவாக்கணும். அந்த என்ன ஒரு எழுத்து, அந்த எழுத்து என்னது? வெரி குட். என்ன எழுத்து? கை தட்டுங்க அண்ணாவுக்கு எல்லாரும். ரூ. இப்ப அண்ணனே வார்த்தையை சொல்லுவோமா? அண்ணே ஒரு வார்த்தை, நீங்க 2 வார்த்தை சொல்லுங்க. கங்காரு, கங்காரு, குரு, அடுத்து கரு, அரு, விரு, அருவி. இப்படி மேட்ச் பண்ணனும். கங்காரு இங்க போட்டோம்லையா, கங்காரு இங்க போட்டுட்டோம். அடுத்து அருவி, அருவி. அடுத்து கரும்பு, கரும்பு, குருவி, குருவி, கரும்பு. ஏன்னா பூ இங்க போட்டிருக்கேல, கரும்பு. அடுத்து குருவி, விறகு, விறகு. சரி, வெரி குட். ரூனு கண்டுபிடிச்சனால அண்ணாக்கு எல்லாரும் கிளாப் பண்ணிருங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு லெட்டர் விடுபட்டாலும் நீங்க வெயிட் பண்ணுங்க, அடுத்து கண்டுபிடிப்போம். வெரி குட். தாங்க நெக்ஸ்ட் போலாமா? சரி, இப்ப வித்தின் ஒரு நிமிஷம் அவங்கள கூப்பிட்டாலும் அவங்க கண்டுபிடிச்சிடட்டும். கடகடன்னு சொல்லுங்க பாப்பா. வாசிங்க. அகல், அகல், பணம், கொஞ்சம் மைக்க கிட்ட வச்சு வாசிங்க. அகல், அகல், பணம், பணம், ஓடம், வெரி குட், வயல், வயல், உரல், உரல், ஓடம், வெரி குட். அகல், அகல், பணம், உரல், பணம், வயல். உரல், வயல். அதே தான் மாத்தி எழுதி வச்சிருப்பேன்.
சரி, அதே தான் வேற வேற ஆர்டர்ல இருக்கும். கிளாப் பண்ணிருங்க அக்காவுக்கு. சூப்பர், வெரி குட். சரி, அடுத்து யார் சொல்ல போறா? பறக்கும்னு போட்டிருக்கேன், என்ன வார்த்தை அது? கழுகு. வெரி குட், உட்காருங்க. எரியும், தின்னலாம், குளிர்ச்சியானது. சூப்பர். மாத்தி எழுதி வச்சிருக்கேன். புறா, குருவி, எலும்பு, புத்தகம். வெரி குட். நான் ஒரு தடவை என்னோட வாசிக்கிறவா? புறா, குருவி, எலும்பு, புத்தகம். எழுத்துக்களை மாத்தி போட்டுட்டு நம்ம சொற்களை கண்டுபிடிக்கலாம். இப்ப யார் வரா? யாராவது 2 பேர். சரி, பிளாக் டி-ஷர்ட் அக்காவும் இந்த தம்பியும் வரட்டும். நீங்க ஒரு 4-5 டைம்ஸ் வந்துட்டீங்க, நீங்கள் நிறைய டைம் வந்துட்டீங்க. டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போம். நீங்க கண்டுபிடிச்சிருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எங்க இருந்து? மாங்காய். பைக்ல மாங்காய். 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 பாம்பு. பாம்பு. ஓநாய். ஓநாய். காகம். காகம். பாகற்காய். பாலம். இல்ல 4 பாலம் 3 லெட்டர் வேர்ட். சரி, வெரி குட். கிளாப் பண்ணுங்க எல்லாரும். இது மாதிரி குறுக்கெழுத்து மூலமாவும் நம்ம சொற்களை கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? நீங்க நில்லுங்க, நீங்க போங்க. இப்ப இது சூப்பர் கேம். என்ன கேம்? ஒரு ட்ரெயின் வச்சிருக்கேனா, இந்த ட்ரெயின்ல பாவரிசை. பாவரிசை யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. பா பா. சரி, இப்ப இதற்குண்டான வார்த்தைகளை நான் போட்டிருக்கேன். யாரு கண்டுபிடிச்சு சொல்வா? அவன் சொல்லட்டும், அவன் ஒரு தடவை வரட்டும். சரி, வெரி குட். உட்காருங்க, இங்க வாங்க. கரெக்டா சொல்லணும். பாவரிசை வார்த்தைகள் தெரிஞ்சவங்க நோட்ல எழுதலாம். போங்க. படை. சத்தமா. படை. படை கரெக்டா? பா. அதுக்கு அடுத்து பா இல்ல, அதுக்கு அடுத்து சொல்லுங்க. பா விட்டுட்டேன். அடுத்து சரி, படைக்கு அடுத்து என்ன வார்த்தை? பின்னாக்கு. அடுத்து பெட்டி. பெட்டிக்கு அடுத்து புத்தகம். பின்னாக்கு அடுத்து என்ன இருக்குது? பீர்க்கு இருக்கு இல்லையா? முதல்ல பா வரிசை எல்லாரும் எழுதுங்க உங்க நோட்ல. பா பாப்பா பிபி அப்படி எழுதுங்க வரிசையா. அப்புறம் வார்த்தை எழுதிட்டு வந்து நீங்க வாசிக்கலாம். ஓடுங்க செல்லமே. பா வரிசை எழுதிட்டு வந்து இந்த ட்ரெயின்ல கரெக்ட்டா பா வரிசையை சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாப்பா பிபி பூப்பு பேபே பை பொப்போ பை. அதை எழுதுங்க முதல்ல. எழுதிட்டு வந்து இங்க ட்ரெயின்ல வாசிக்கலாம். பயங்கர ஸ்மார்ட். சொல்லுங்க. படை. படை. பா இல்ல. பீர்க்கு. பின்னாக்கு. பின்னாக்கு. பீர்க்கு. பீர்க்கு. புத்தகம். புத்தகம். பெட்டி. பெட்டி. போர்வை. பொத்தான். பொத்தான் இருக்கு பாருங்க. பொத்தான். பொத்தான். போர்வை. போர்வை. பௌத்தம். பௌத்தம். ஓகேவா? பௌத்தம். சரி, எல்லாரும் ஆர்டர் பண்ணி எழுதிட்டீங்களா? கிளாப் பண்ணிருங்க உங்களுக்கு. சரி, இதே மாதிரி நிறைய எழுத்துக்களை இந்த பாட்டு கேட்டிருப்பீங்களே. என்ன பாட்டு? கக்கா கிக்கி கெக்கே குக்கு கை கொக்கோ கை. தெரியுமா தெரியாதா? எங்க ஒரு தடவை பாடுங்க. கக்கா கிக்கி கெக்கே குக்கு கை கொக்கோன்னு சொல்லுவோம்ல, பாடுங்க பாப்பா. அது மாதிரி எல்லா எழுத்துக்களையும் எல்லா வரிசையும் படிச்சிடலாமா? சரி, உங்களுக்கு என்ன தெரியும்? அவ் வரைக்கும் தான் தெரியுமா உங்களுக்கு? நெக்ஸ்ட் இயர் வரும்போது எல்லா எழுத்துக்களையும் கத்துட்டு வந்துருங்க. சரி, இது பிடிச்சிருந்துச்சா? வீட்ல போய் இதே மாதிரி கா காக்கா வரிசை கீக்கி சா அது மாதிரி எல்லா வரிசைக்கும் சொற்கள் எழுதிடலாமா? சரி,
இப்போ இங்கே தான் ஒரு சேலஞ்ச் வருது. என்ன ஊர் எழுதியிருக்கேன்? இன்னொரு ஊர் என்ன எழுதியிருக்கேன்? சரி, நோட்ல எழுதுங்க. நோட்ல ஒரு வார்த்தையிலிருந்து நிறைய வார்த்தைகளை நம்ம உருவாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செல், கல், செங்கல், பட்டு. அது மாதிரி திருமுல்லை வாயில்ங்கிற இடத்துல இருந்து மினிமம் 10 வார்த்தை எழுதுறவங்க கை தூக்கலாம். எழுதி முடிச்சிட்டு கொண்டு வரணும். திருமுல்லை வாயில்ங்கிற ஊர்ல இருந்து 10 வார்த்தை நம்மளால எழுத முடியுமா? நம்ம ட்ரை பண்ண போறோம். 10 வார்த்தை எழுதுறவனே கை தூக்கிடலாம். நீங்க எழுதவே இல்லையா செல்லமே? உட்கார்ந்து எழுதுங்க. பக்கத்துல உள்ளவனோட எழுது. அப்புறம் ஒன் மோர் திங், எப்ப போனாலும் நோட்டு பேனாவோட இனிமே லைப்ரரிக்கு வரணும். வாயில்னா அரண்மனை வாயில். வாழைக்கு இந்த லை வராது. வாழை. இல்ல. சரி, 10 வார்த்தை, 9 வார்த்தைகள். எத்தனை வார்த்தைகள் எழுதி இருக்கீங்க? எழுதிட்டு வாங்க. எல்லாரும் எழுதுறாங்க இல்லையா? எத்தனை வார்த்தை எழுதி இருக்க? எழுதிட்டு வாங்க. ஏன்னா எழுதினோம்னா தான் நமக்கு எழுத்து பிழை வராம இருக்கும். எழுதினவங்க வரலாம். எல்லாருமே முட்டி போட்டுக்கிட்டே இருக்கு. பத்தியலா ஆசிரியரே எவ்வளவு தூய தமிழ். திருமுல்லை வாயில். சரி வாங்க. திருமுல்லை வாயிலுக்கு சரி சொல்லுங்க. செங்கல், செங்கல் பட்டு வாசிக்கிறாங்க. செங்கல், பட்டு, கல், செல், பல், திருமுல்லை வாயில், பட்டு. அடுத்து சரி போங்க. அடுத்து திருமுல்லை வாயிலுக்கு வேற யாரையாவது வாங்க, கிளாப் பண்ணுங்க. திருமுல்லை வாயில் அடுத்து வாங்க நீங்க. சரி பரவாயில்ல. திருமுல்லை வாயில். திருமுல்லை தனியா திரு ஒரு வார்த்தை. அடுத்து முல்லை, முல்லை, வாயில், வாயில், வாள், வாள், முள். முள் வந்து இந்த இல் தானே வரும். இந்த முள். ஓகே சரி, வெரி குட். இது மாதிரி ஒரு வார்த்தையில இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய ஓரெழுத்து சொற்கள், ஈரெழுத்து சொற்கள் உருவாக்கலாம். கிளாப் பண்ணுங்க ரெண்டு அக்காவுக்கு. சூப்பர், வெரி குட். செங்கல் பட்டு. சூப்பர், வெரி குட். எழுதி இருக்காங்க. அண்ணே நீங்க நிறைய எழுதி இருக்கீங்களா? வாங்க அங்கேயே வாசிங்க. ஓடியாங்க அண்ணே வாங்க. சரி மிதுன் அண்ணாக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. மிதுன் அண்ணா வாசிச்சிரட்டும். திரு முல்லை வாயில் தில்லை வால் வாதி தில்லை அம்பலம் நடராஜன் சொல்லணும். தில்லை தில் முலை. சரி ஓகே, முலை. ஓகே வெரி குட். கிளாப் பண்ணுங்க எல்லாரும். சரி ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சரி சரி கவனி. எந்திரி. இருங்க 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 இருங்க. அவங்க சொற்களை முதல்ல வாசிக்கட்டும். இந்தாங்க ஒரு படம் போட்டிருக்கேன். எந்த எழுத்து முதல் எழுத்து வருதோ அதை வாசிக்கணும். சிறுத்தைக்கு சி. சத்தமா மைக்ல. சி. சி என்னது? சிறுத்தை. சிலை. சுறா. திமிங்கலம். நிலா. நிலா. மின்மினி. சூப்பர், மின்மினி. விளக்கு. விளக்கு. கூந்தல். பின்னல். பின்னல் முடியல, பீ தானே போட்டிருக்கேன். பின்னல். சரி கிளாப் பண்ணிருங்க. அடுத்து யார் வரா? அந்த பையன் வந்துடட்டும். அந்த பையன் மட்டும் சத்தமா சொல்லணும். எலி. எலி. மயில். சொல்லுங்க. எலி. அரிசி. மயில். விசிறி. மிளகாய். சூப்பர். எழுத்துக்களை மாத்தி மாத்தி போட்டிருந்தாலும் அந்த படங்களை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம்? சொற்களை கண்டுபிடிச்சுக்கலாம். சரி, இதை யாரு வாசிக்க போறா? யாராவது ஒரு ஆள் தெளிவா வாசிக்கிறவங்க?
சரி, நான் வாசிக்கிறேன். நான் வாசிச்சு முடிச்ச உடனே இந்த சொற்களை கரெக்டா நீங்க திரும்ப பாடலாம் எழுத முடியுமான்னு பாப்போமா? உட்காருங்க எல்லாரும். விதை விழுந்தால் செடி முளைக்கும், செடி வளர்ந்து மரமாகும், மரம் வளர்ந்தால் மழை பெய்யும், மழை பெய்தால் புல் வளரும், புல் வளர்ந்தால் மாடு தின்னும், மாடு தின்றால் பால் கொடுக்கும், பால் இருந்தால் பாப்பா குடிக்கும், பால் குடித்தால் பாப்பா வளரும், பாப்பா வளர்ந்து பழம் தின்னும், பழம் தின்றால் விதை கிடைக்கும், விதை விழுந்தால் செடி முளைக்கும், செடி வளர்ந்து என்ன ஆகும்? மரம் ஆகும். நான் சொல்லிடலாமா? சரி. விதை விழுந்தால் செடி முளைக்கும். சொல்லுங்க. செடி வளர்ந்து மரமாகும், மரம் வளர்ந்தால் மழை பெய்யும், மழை பெய்தால் புல் வளரும், புல் வளர்ந்தால் மாடு தின்னும், மாடு தின்றால் பால் கொடுக்கும், பால் இருந்தால் பாப்பா குடிக்கும், பால் குடித்தால் பாப்பா வளரும், பாப்பா வளர்ந்து பழம் தின்னும், பழம் தின்றால் விதை கிடைக்கும், விதை விளைந்தால் செடி முளைக்கும், செடி வளர்ந்து மரமாகும். நீங்க எல்லாரும் உங்க வீட்ல செடி வளர்த்தலாமா? சரி, எல்லா மரம் வச்சிரணும். இப்போ இந்த பாடல்ல இருந்து 5 வார்த்தையை மட்டும் எழுதுங்க. உங்க நினைவில் இருக்கிற 5 வார்த்தையை, ஏதாவது ஒரு 5 வார்த்தை பார்க்காம எழுதணும். ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச 5 சொல்ல எழுதலாம். விதை, செடி, மரம், பால், அது மாதிரி 5 சொற்கள் எழுதிடலாம். எழுதிட்டீங்களா? சரி. சரி வாங்க, ஒரு 8th வாங்க. சரி, அஃப்ரீன் வாங்க. அஃப்ரீன், இங்க ஒரு படம் கொடுத்திருக்கேனா? என்ன கொடுத்திருக்கேன்? அடுத்து ஒன்று இருக்கு, அதுக்கு நீங்க வாங்க. இங்க ஒரு படம் கொடுத்திருக்கேன், அந்த சொற்களை நீங்க தான் நிரப்ப போறீங்க. நிரப்பிடலாமா? எங்க சொல்லுங்க. ஒரு வெரி குட். ஒரு அழகிய காடு இருந்தது. அழகிய காடு இருந்தது அல்லது ஒரு அழகான காடு இருந்தது. காட்டில் விலங்குகள் பறவைகள் மகிழ்ச்சியாக இருந்தன. சூப்பர். காட்டில் விலங்குகள் பறவைகள் மகிழ்ச்சியாக இருந்தன. ஒரு நாள் பறவைகளும் விலங்குகளும் குளத்தில் அருகில் ஓடின. குளத்தின் அருகில் கூடின. ஒண்ணா சேர்ந்தன. அடுத்து ஒரு நரி பாட்டு பாடியது. சூப்பர். ஒரு நரி பாட்டு பாடியது. இன்னொரு நரி தாளம் போட்டது. அடுத்து இந்த படத்துக்கு யார் சொல்ல போறா? சரி வா, ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன். சொல்லு. யானை என்ன பண்ணுது? சிங்கத்தின் மேல் தண்ணி ஊற்றுகிறது. அங்கே வாசிங்க. யானை சிங்கத்தின் மேல் தண்ணி ஊற்றுகிறது. குரங்கு மரத்தில் வாழைப்பழம் சாப்பிட போகிறது. குரங்கு வாழைப்பழம் சாப்பிடுகின்றது. வேற இந்த இதெல்லாம் சொல்லுங்க. எல்லா அனிமல்ஸ். குயில் என்ன பண்ணுது? குயில் பறக்கிறது. குயில் பறக்கிறது. முயல் நீர் யானையின் மீது ஏறி விளையாடுகிறது. அப்புறம் அனைவரும் விளையாடி மகிழ்ந்தனர். ஓகேவா? இது மாதிரி சின்ன சின்ன சொற்றொடர்களை நீங்க எழுதி ஒரு ஸ்டோரியா தமிழ்ல கதையா உருவாக்கலாம். மீன்கள் நீந்தின. சரி, இப்ப யார் வர்றா? இங்க வந்து தான் சொல்லணும். சரி, இவன் வரவே இல்லம்மா, இப்ப தாமா வர்றேங்கிறனால அவனை கூப்பிடுவான். ஒரே ஒரு எழுத்தை கொண்டு எல்லா இடத்துலயும் அந்த ஃபர்ஸ்ட் நிரப்புகளை என்ன லெட்டரோ அதே தான் அடுத்து. கண்டுபிடிச்சவங்க அமைதியா இருக்கணும். புலி வளர்ந்ததா? புல் வளர்ந்தால் மாடு தின்னும். அடுத்து புலி வளர்ந்ததா? மாடு தின்னும். மாடு தின்றா பால் கொடுக்கும். பால். கவனிங்க, ஒரே ஒரு எழுத்தை வச்சு நிரப்புறோம். அந்த எழுத்து என்ன எழுத்து? என்ன எழுத்து?
இல் எழுத்து. கவனிங்க. புல் வளர்ந்தால் மாடு தின்னும், மாடு தின்றால் பால் கொடுக்கும். அவ்வளவுதான். அடுத்து சும்மா சொல்லுங்க. பொம்மையோடு பொம்மையோடு நான் ஆடுவேன், இனிமையோடு நான் பாடுவேன். அந்த இடத்துல வர வேண்டிய ஒரே எழுத்து என்னது? டு. சூப்பர். தம்பி தும்பி தும்பி தம்பி இல்ல என்னது? தும்பி. தும்பி வந்தது, தூரத்தில் பறந்தது, தென்னை வளர்ந்தது, தேங்காய் தந்தது. ஒரு எழுத்து என்ன எழுத்து? து. சூப்பர், வெரி குட். சரி, இப்ப படங்களை இணைத்து சொல்லணும். தேன் கூடு என்ன வார்த்தை? தேன் கூடு. அடுத்து கோழி முட்டை. அடுத்து கடல் குதிரை. சரி கவனிங்க. இது ஒரு விலங்கு, நீர்நிலைகளில் ஒன்று. இந்த பக்கம் உள்ளவங்க பேச கவனிக்கணும். எறும்புகளிடமிருந்து கற்றுக்கொள்ளும் பாடம். வயல்வெளிகளில் காணப்படுவது சுண்டெலி. தலையை துவட்ட பயன்படுத்துவது ஒரு வகை பூச்சி. பனைமரத்தில் இருந்து கிடைக்கும் உணவு நுங்கு. மனிதனின் சுவாச உறுப்பில் ஒன்று, மனிதன் தங்கும் இடங்களில் ஒன்று. கூடாரம். என்னது? கூடாரம். ஆற்றங்கரையில் காணப்படுவது கூழாங்கல். சரி, இப்ப ஒரு எழுத்தை மட்டும் மாற்றி நீங்க சொல்ல போறீங்க. கடி. அந்த ஒரு எழுத்தை மாத்தி என்ன பண்ணிருக்காங்க? நடி. அடுத்த லெட்டர் யார் சொல்ல போறா? மாடிக்கு ஒரு எழுத்தை மாத்தினா என்ன வரும்? ஆடி, பாடி, ஓடி, அப்புறம் என்ன? எல்லாமே சொல்லலாம். ஈர எழுத்து சொல். கண். கண் கண். மண், பெண், உன், புண், பண். பண்ணுனா பாட்டு. வெரி குட். வின். சன்னு வந்து SUN சன்னு, இங்கிலீஷ் வார்த்தை. படி, நடி, முடி, கடி, மடி. சரி, அடுத்து மான். மான். ஆணுக்கு 3 சொல்லி என்ன வேற? நான், தேன், மான், வான். வெரி குட். அடுத்து நிலா. நிலா. பலா, தலா, உலா, கலா. நிலா ஆல்ரெடி இருக்கு. வெரி குட். அடுத்து பனி சொல்லுங்க. பனி. அணி வந்து 3 சொல்லினே. சனி 1. சனி. சரி, நார். நார். நார்ல நாவ மட்டும் மாத்திட்டு சொல்லுங்க. நீர், ஊர், பார். பார், கார். சரி, வெரி குட். இது மாதிரி ஒரு எழுத்தை மட்டும் மாத்தி நம்ம நிறைய சொற்களை உருவாக்கலாம். இங்க பாருங்க, இது என்ன பாட்டு அப்படின்னா, கீகி சீசி மீமி, அது மாதிரி அந்த குரில் நடில் எழுத்துக்கு ஒரு பாட்டு. வாசிரவா. கிளியை போல பேசலாமா, நாமும் கீரியை தான் பார்க்கலாமா. நான் என்ன சொல்லியிருக்கேன்? கிளி கீரியை வச்சு சொல்லியிருக்கேன். அடுத்து வாசிங்க. சிட்டு போல பறக்கலாமா, சீதாப்பழம் பறிக்கலாமா, மின்மினியாய் மின்னலாமா, நாம் மீனை போல நீந்தலாமா, திராட்சை பழம் தின்னலாமா, தீப்பெட்டி வண்டி செய்யலாமா, பின்னல் நடை போடலாமா, பீப்பி ஊதி மகிழலாமா, நிலாவை எட்டி பிடிக்கலாமா, நீலவானில் நடக்கலாமா.
கி கி, சி சி, மீ மீ. அது மாதிரி நம்ம நிறைய பாடல்கள் 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகள் 5 6 படிக்கிற குழந்தைகள் இது மாதிரி பாடல்கள் எழுதலாம். ஓகேவா? பொருந்தாததை கண்டுபிடி. தெரியும்ல? இப்ப ஃபர்ஸ்ட் நானே சொல்லிட்டேன். காய் பூ. கவனி, கண்ணாடி போட்ட செல்லமே, நீதான் சொல்ல போற. காய் பூ அருவி பழம். அதுல பொருந்தாத வார்த்தை எது? அருவி. இரண்டாவதுல பொருந்தாத வார்த்தை மூங்கில். மூணாவதுல பொருந்தாத வார்த்தை கடிகாரம். நான்காவதுல பொருந்தாத வார்த்தை, ஐந்தாவதுல பொருந்தாத வார்த்தை ஆடு. வெரி குட். மீதி எல்லாம் பறவைகளோட நேம், அது மட்டும் விலங்கோட பேர். சரி, இதை யாரு வந்து வாசிக்க போறா? அதே மாதிரி காக்கா. 1 3 இருக்குல, வாசிங்க. கவிதா தூங்கினாய், காலையில் எழுந்தாய், கிணறுக்கு சென்றாய், கீரை பார்த்தாய், கீரை பறித்தாள். கிணற்றடிக்கு சென்றாய், கீரை பறித்தாள். காக்கா கீ வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு சின்ன சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன். அடுத்து மணி வந்தான், மணி வந்தான், மாடிக்கு சென்றான், மிட்டாய் தின்றான், மீதி வைத்தான். அடுத்து சட்டை போட்டான், சாலையில் நடந்தான், சித்தப்பா வந்தா, சீப்பு தந்தார். சரி, இப்போ இதே மாதிரி நீங்க ஒரு சென்டென்ஸ் எழுதலாமா? இப்போ நான் எழுதியிருக்கேன் இல்லையா? சட்டை போட்டேன், சாலையில் நடந்தேன், சித்தப்பா வந்தார், சீப்பு கொடுத்தார். எங்க நீங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க பாப்போம். இதே மாதிரி சாசா சீசி இல்ல காக்கா கீகி அந்த வரிசையில ஏதாவது 2 சென்டென்ஸ். எந்த வரிசை வேணா எழுதலாம், எந்த வரிசை வேணா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா இதே மாதிரி இருக்கணும். எந்த வரிசை வேணா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரசன்ட் பண்ண போறீங்க. நோட் பண்ணுங்க. எப்ப நூலகத்துக்கு வந்தாலும் எதோட தான் நம்ம வரணும்? நோட்டு புத்தகத்தோட தான் வரணும். அப்பதானே நம்ம நிறைய நோட் பண்ண முடியும். அஃப்ரீன் பாருங்க 4-5 நோட்டு கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி நீங்களும் அடுத்து கொண்டு வந்துடணும். சரி, யாரு சென்டென்ஸ் எழுதியிருக்கா? சென்டென்ஸ் யார் எழுதியிருக்கா? சென்டென்ஸ் எழுதுறவங்க முன்னாடி வரலாம். கீழே இல்ல, கீழே. சரி, ஓகே. ஏதோ மிதுன நான் ட்ரை பண்ணியிருக்கான். இங்க வாங்க, கேமராக்கு வாங்க. ஐடியா. பட்டு வந்தான், பட்டு வந்தாள். பட்டு குட்டி பாப்பா, கேர்ள் தானே பட்டு. பட்டு வந்தாள், பாடம் படித்தாள், பாடம் படித்தாள், பின்னாக்கு போட்டாள், பின்னாக்கு ஆட்டுக்கு பின்னாக்கு போட்டாள், பீரங்கி பார்த்தாள். பீரங்கி எங்கேயோ இருந்துச்சு பார்த்தா. சூப்பர் ட்ரை, வெரி குட். கிளாப் பண்ணுங்க மிதுனுக்கு. வேற யாரு ட்ரை பண்ணியிருக்கா? சூப்பர், வெரி குட். வேற வரேன் கை தூக்குனதெல்லாம் ஆளுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லணும். வேற? சரி, வீட்டில் போய் எழுதி. இவங்க என்னமோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. கிணற்றுக்கு போனேன், கீழே கிடந்ததுன்னு என்னமோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, வீட்டுக்கு போய் இதே மாதிரி நீங்க எழுதலாமா? வீட்டுக்கு போய் எழுதிடணும். சரி, இப்போ கவனிங்க. வாசிச்சுட்டு நம்ம ஆன்சரை சொல்ல கண்டுபிடிப்போமா? லிசன் 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 மை டியர்ஸ். கொஞ்சம் அந்த பக்கம் வாங்க. நீங்க 4 பேர் எந்திரிச்சு. ஆல் தி Black T-shirt boys கம். அங்க உட்காருங்க, வாங்க. சரி, குட் மார்னிங். சரி, இப்போ ஒரு செயலை செஞ்சுட்டு நம்ம இந்த செயல்பாடுக்கு போமா? நான் சின்ன பானைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? பெருசா வைக்கணும். பெரிய பானைன்னு சொன்னா என்ன பண்ணணும்? சின்னதா வைக்கணும். சின்ன பானை ஹலோ, நீங்க சொல்ல வேணாம் டிஎஸ், ஆக்ஷன் மட்டும் செஞ்சா போதும். சின்ன பானை ஹலோ சொல்ல வேணாம் செல்லமே. பெரிய பானை, சின்ன பானை, பெரிய பானை, சின்ன பானை, பெரிய பானை, பெரிய பானை. யாரெல்லாம் கையை மடக்குறீங்களோ அவங்களாம் அவுட்டு. சின்ன பானை, பெரிய பானை, பெரிய பானை, சின்ன பானை, சின்ன பானை. யாரெல்லாம் சின்னதா வச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் அவுட்டு.
பெரிய பானை, சின்ன பானை, பெரிய பானை, சின்ன பானை, சின்ன பானை. யாரெல்லாம் கையை இது பண்ணீங்களோ அவங்க எல்லாரும் அவுட்டு. சரி, இப்போ அடுத்த வெரி குட், கிளாப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. சரி, இப்போ எல்லாரும் இந்த உரையாடலை வாசிச்சுட்டு நம்ம பதிலை கண்டுபிடிக்கலாமா? நூலகம் என்றால் என்ன மாமா அப்படின்னு யாரு கேட்குறா? தேனருவி கேட்குறாங்க. மாமா சொல்றாங்க நிறைய நூல்களை அடுக்கி வைத்திருப்பார். நூலகத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? நிறைய நூல்களை அடுக்கி வைத்திருப்பார். தேனருவி கேட்குறாங்க அங்க என்ன என்ன நூல்கள் இருக்கின்றன. மாமா சொல்றாரு நூலகத்தில் என்னெல்லாம் இருக்கும்? புத்தகங்கள், கதை புத்தகம், விளையாட்டு புத்தகம், பாடல் புத்தகம்னு இருக்குன்னு சொல்றாங்க. நாமும் நூலகத்தை பயன்படுத்தலாமே, பயன்படுத்தலாமே. அங்கேயே புத்தகம் எடுத்து படிக்கலாம். வீட்டுக்கு புக்கை தருவாங்களா? லைப்ரரியில இருந்து தருவாங்களா? சரி, வெரி குட். உறுப்பினர் அட்டை இருந்தா வீட்டுக்கு புத்தகத்தை எடுத்துட்டு போலாம். இதுதான் உரையாடல். பாய் எழுத்தில் தொடங்கி தை எழுத்தில் முடியும் சொல் என்ன? வெரி குட். என்ன பாடு? என்ன எழுத்து? என்ன வார்த்தை? படக்கதை. வி எழுத்தில் தொடங்கி டு எழுத்தில் முடியும் சொல் என்ன? விளையாட்டு. தே எழுத்தில் தொடங்கி வி எழுத்தில் முடியும் சொல் தேனருவி. வெரி குட். சரி, இதை எல்லாரும் நோட்ல எழுதுங்க. இங்க வெளியில நிறைய வார்த்தைகளோட விடை கொடுத்திருக்கேன். உங்க நோட்ல எழுதுங்க பாப்போம். கதவில் இருப்பது, இனிப்பாக இருப்பது, வானில் பறப்பது, குளத்தில் வளர்வது, குதித்து ஓடுவது. நோட்ல எழுதுங்க. யார் வந்து சொல்றா? யார் வந்து இதோட விடையை சொல்றா? சரி வாங்க, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லுங்க. அந்த அத காமிச்சு சொல்லணும். கதவில் இருப்பது பூட்டு. கதவில் இருப்பது என்னது? பூட்டு. பூட்டு. அடுத்து இனிப்பாக இருப்பது கரும்பு. இனிப்பாக இருப்பது கரும்பு. அடுத்து வானில் பறப்பது கழுகு. கழுகு. பறப்பது கழுகு. அடுத்து குதித்து மலர்வது முயல். குதித்து இது பண்ணுவது என்னது? முயல். அடுத்து குதித்து ஓடுவது. குதித்து ஓடுவது தான் முயல். குளத்தில் மலர்வது என்னது? அல்லி. இருக்கு அல்லி. சரி, எங்க இத மட்டும் உங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க பாப்போம். இதோட விடை, இதோட கேள்வியையும். செல்லமே, நீங்க நான் 9வதுங்கறனால விரைவாக எழுதி விடுவீர்கள். மற்ற அனைவரும் மெதுவாகத்தான் எழுதுகிறார்கள். சரி, சீக்கிரம் எழுதுங்க. அடுத்து எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குல்ல. ஏன்னா நேரம் போறது தெரியாதா, அதுக்காக. சரி, ஓகே. ஒண்ணு வேண்டாம். நைன்த் மட்டும் வாங்க. ஆல் த நைன்த். தனியா உட்கார்ந்து அங்கே போய் உட்கார்ந்து எழுதணும். இதை முடிச்சு இதுல எழுதிட்டு வா, இதுல நோட்ல எழுதிட்டு வாங்க. எய்த் வாங்க. அதுல எழுத வேணாம், நோட்ல எழுதுங்க. அது மாதிரி தெப்பம் வார்த்தையை மட்டும் எழுதுனா போதும். அடுத்து எய்த் வாங்க. எல்லாருக்கும் ஒரு செயல்பாட்டு தாள் கொடுக்கிறேன், அதை செஞ்சிருங்க. 7th வாங்க. 7th. அவங்க செயல்பாட்டு தாள்ல செய்யக்கூடாது, நோட்ல எழுதிட்டு வரணும். உங்களுக்கு இல்ல, இது வந்து 5th. நோட்ல எழுதிட்டு வரணும் விடைய. நோட்ல எழுதிட்டு. இப்போ 4th வாங்க. ஆல் த 4ஆம் வகுப்பு.
2 எழுத்து சொல் என்னன்னு எழுதணும், 3 எழுத்து சொல், 4 எழுத்து சொல் இதுல இருந்து கண்டுபிடிச்சு எழுதணும். வச்சிருங்க, நான் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். கவனிங்க, உங்களுக்கு கொடுத்த பயிற்சி தாள்ல இருந்து சொற்களை கண்டுபிடிச்சு நோட்ல எழுதணும். மைக்கு ஒர்க் ஆகுதுன்னு என் மைக்கு ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வேற யாருக்கும் பயிற்சி தாள் கொடுக்கல? இந்த பரவாயில்ல, அது சரி. சரி, உங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு பயிற்சி தாள் கொடுத்துருக்கேன். அந்த அக்காவோட போய் உட்காந்து சரி. அவங்க பயிற்சி தாள்ல இருந்து சொற்களை கண்டுபிடிச்சு எழுதணும். உங்களுக்கு நோட் அட்டை ஒன்று கொடுத்துருக்கேன், அதுல இருந்து எழுதுங்க. அதை வச்சு 3 பேருக்கு ஒரு பயிற்சி தாள் வச்சுக்கோங்க. இந்தாப்பா, இதுல இருக்கத கரெக்டா நீ நோட்ல வரிசையா ஆர்டர் பண்ணி எழுதணும். மிதுன் எங்க? இந்தடா, இது முடிச்சாங்க, இதை செய்யுங்க. முடிச்சா அதை செய். கவனி, சொல் உருவாக்கி தொடரை நிரப்புவோம். அந்த சின்ன ஒர்க் ஷீட் ஒன்று கொடுத்துருக்கேல, அது வேற ஒண்ணு இல்ல, நீல மலர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்ப நீ முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தா என்ன வார்த்தை வருது? நீர்னு ஒரு வார்த்தை வருதா? அதுக்கு அடுத்து பனியில் நிலா. அப்ப கவனி, இந்த ஒர்க் ஷீட் வச்சிருக்கவெல்லாம் கவனி, இதுல நீல மலர் ஃபர்ஸ்ட் முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தா என்ன வார்த்தை வருது? நீர். பனியில் நிலா, அதுல என்ன முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தா பலா தின்னலாம். அதே மாதிரி செய்தி பெட்டி, முதல் எழுத்து என்ன இருக்கு அதுல? சே, கடைசி எழுத்து என்ன இருக்குது? டி. செடி வாங்கலாம். அடுத்து மாடியில் காளான், முதல் எழுத்து என்ன இருக்குது? மா, கடைசி எழுத்து இன் இருக்குது, மான் பார்க்கலாம். டயலாக்ஸ் இதுக்குள்ளே நீட்டா பென்சில் எழுதுங்க, பென்சில் எழுதுங்க. சரி, அதுல எழுத வேணாம், எல்லாரும் விடைகளை நோட்ல எழுதுங்க. ஆமா, நோட்ல எழுதுங்க விடைகளை. விடைகளை பயிற்சி தாள்ல எழுதாம நோட்ல எழுதுங்க. உட்காந்து பக்கத்துல யாராவது ஒரு அண்ணன்ட்ட கேட்டு வாங்கிக்க. சரி, வா, செஞ்சுட்டு தான் உட்கார். உட்கார், இதை வச்சு நோட்ல எழுது. உட்கார். நோட்டு கொண்டு வரலையா? இந்தா போ, அவனோட உட்காந்து நோட்ல எழுதுங்க. போங்க. நான் முடிச்சிட்டா வச்சிரு, நான் கலெக்ட் பண்றேன். சரி, முடிச்சவங்க மட்டும் வாங்க. இப்ப இந்த பயிற்சி தாள் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுல இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாப்போமா? சொல்லுங்க. வெரி குட். இந்த பயிற்சி தாள் கையில வச்சிருக்கவங்க எல்லாம் பாருங்க, இதுல இருந்து சொல் உருவாக்கி இருக்காங்க. நெற்றி வெற்றி, நெற்றி வெற்றி, தெப்பம் தெப்பம், தோல தெப்பம், வெப்பம், பொட்டு பண்ணலாம். பொட்டு மெட்டு, பொட்டு மெட்டு, மட்டு மெட்டு வெட்டு. அடுத்து மேகம், வேகம், தேன், தேன், தேல், நேர், வேர், தேர், சேர். வெரி குட். இதை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. கவனிங்க, இதோட பதில் சொல்லியாச்சு. இந்த ஒர்க் ஷீட் இந்த அக்காட கொடுத்துருங்க. அடுத்து இன்னொரு ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஒர்க் ஷீட்டை கவனிங்க. இதுல 2 எழுத்து சொல் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஒலி. வெரி குட். 2 எழுத்து சொல் என்ன பண்ணிருக்காங்க இவங்க? ஒலி. 3 எழுத்து சொல் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? குருவி. குருவி சொல்னா சொல்ல முடிஞ்சிடணும். 4 எழுத்து சொல் என்னது? ஆயினர். ஓகே, வெரி குட். போங்க, இதை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வேற எந்த ஒர்க் ஷீட்? இது இப்பதானே சொன்னோம். சரி, எல்லா ஒர்க் ஷீட்டுங்க. வெரி குட். இங்க பாருங்க, அவங்க எழுதிட்டாங்க பாருங்க. பலா, முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு வார்த்தை எழுதிட்டாங்க. வெரி குட். கடைசியா வாங்கிக்குவோம் ஒர்க் ஷீட்டை. சரி, எல்லா ஒர்க் ஷீட்டும் சூப்பரா இருந்துச்சா? நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஒர்க் ஷீட்டு? சரி, கண்டுபிடிங்க. சரி, அடுத்து ஒரே ஒரு லாஸ்ட் வச்சுடா வாங்கிக்கிறேன். லாஸ்ட் செயல்பாடை பார்த்துடலாமா? கவனி, இப்ப குறுக்கெழுத்து போட்டி மாதிரி என்ன இருக்குது? ஒரு வார்த்தை நான் 2 வார்த்தை நான் கண்டுபிடிச்சு வட்டம் போட்டிருக்கேன். பௌர்ணமி, சோலை,
வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கேன். கஷ்டமான வார்த்தையை நான் ரவுண்ட் பண்ணிட்டேன். சோலை குயில் பௌர்ணமி கண்டுபிடிச்சா எழுதலாம். மொட்டு அதை முடிச்சுட்டு இதை செய்யுங்க. தேங்க்யூ. இந்த அட்டையில இருந்து, இந்த எழுத்தட்டையில இருந்து நிறைய வார்த்தைகள் இருக்கு, கண்டுபிடிங்க பாப்போம். வண்டு, கொடி, மொட்டு, மேகம், தோகை, மழை, தோட்டம், மேடு, வளை, கோலம், சரி. இப்ப எழுத்துக்கள்ல இருந்து எப்படி உங்களுக்கு ஆக்சுவலா இதை கட் பண்ணிட்டு இந்த படத்துக்கு நேரா டயலாக்ஸ் மேட்ச் பண்ணணும். ஆமா, நீ ஒன்றும் இல்லை, 1 2 3 மட்டும் இதில் போட்டு வச்சிரு பென்சில்ல. ஆமாம், சரி அதை முடிச்சிரும். இதை முடிச்சுட்டு நான் உனக்கு சொல்லித்தரேன் தனியா. சரி கவனிங்க. உலகம் என்பதன் வேறு சொல் இதுல இருந்து கண்டுபிடிக்கணும். ஒரு வீல் கொடுத்திருக்கேன் இல்லையா, வார்த்தை வட்டம். பார், உலகம்னா என்னது? பார். திருவிழா என்றாலே இது இருக்கும், என்னது? தேர். வெரி குட், தேர். மக்கள் சேர்ந்து வாழும் இடம் ஊர். இது இல்லாமல் உயிர்கள் இல்லை, நீர். நீர் விட்டு தயிரை கடந்தால் மோர். மரம், செடி, கொடி மண்ணில் ஊன்றி நிற்க உதவுவது வேர். வெரி குட். மன்னர்கள் தம் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த அண்டை நாடுகளோடு தொடுப்பது போர். பூ தடுக்க உதவுவது நார். சரி, இதுல பெயர் சொல்லா என்னடா? ஒரு ஆளோட பேரா இருக்கலாம், ஒரு ஊரோட பேரா இருக்கலாம், ஒரு பொருளோட பேரா இருக்கலாம். வினை சொல்லா என்னது? ஆக்ஷன் வேர்டு. பாடினான், ஓடினான், உண்டான், சாப்பிட்டான். இப்ப பெயர் சொல் இதுல என்ன வந்திருக்கு நான் கொடுத்திருக்கிறதுல? வருணன், கண்ணன், இசைவாணி, சம்சுதீன், ஜெனிஃபர், இதெல்லாம் பெயர் சொல். வினை சொல் சொல்லுங்க. முயல். பாடினான், ஓடினான், உண்டான், கட்டினார். சரி, பெயர் சொல் வினை சொல் தெரியுதா? சரி, இப்ப வார்த்தைய மாத்தி போட்டிருக்கேன், நீங்க வாக்கியமா சொல்லணும். ஃபர்ஸ்ட் வாக்கியம் என்னது? பெண்கள் நாட்டின் கண்கள். அதுக்கு அடுத்து பெண்கள் நாட்டின் கண்கள், நாட்டின் கண்கள். விவசாயமே நாட்டின் முதுகெலும்பு. விவசாயமே நாட்டின் முதுகெலும்பு. மிதுன் கவனிங்க. உழைப்பே உயர்வு தரும். உழைப்பே உயர்வு தரும். காலம் பொன் போன்றது. காலம் பொன் போன்றது. சிறு சிறு துளி பெரு வெள்ளம். வெரி குட். இது என்னன்னா நெருப்பு தொடர்பான கீழே என்ன வார்த்தைகள் இருக்கு சொல்லுங்க? அனல், தீ, பகலவன். சாரி, நெருப்பு தொடர்பா தானே? தீ, அனல். கதிரவன் தொடர்பா? சூரியன், பகலவன், ஆதவன். சந்திரன் தொடர்பா? நிலா, திங்கள். சாரி, திங்கள்னா சூரியன், பரிதி, மதி. ஓகேவா? அது உண்டான வார்த்தைகளை நீங்க கண்டுபிடிச்சிடணும். சரி, இது சூப்பரா இருக்கும். டக்கு டக்குன்னு சொல்ல போறோம். கடைசி எழுத்துல இருந்து அடுத்த சொல் தொடங்கணும். இங்க பாருங்க, விளக்கு. கடைசி எழுத்து என்ன இருக்குது? கு, குருவி. லாஸ்ட் எழுத்து வி, வித்து. து, துளசி. எங்க அம்மைக்கு யார் சொல்ல போறா? மிளகு, குரங்கு, குருவி, விறகு, விளக்கு.
அப்படியே லாஸ்ட் எழுத்துல இருந்து போகணும். அது பண்ணிக்கலாம். இது என்னன்னா சொற்கோபுரம். இது என்னது? ஒரு எழுத்து சொல். நான் என்ன வச்சிருக்கேன்? ஒரு எழுத்து சொல் என்ன வச்சிருக்கேன்? கை. அந்த கையை வச்சு என்ன பண்ணிருக்கேன்? குகை. ஈர எழுத்து சொல் வச்சிருக்கேன். அடுத்து கார்த்திகை. கவனிங்க, இது இன்னொன்னு அதே மாதிரி எழுத்து வச்சு பண்ண மாதிரி வாக்கியத்தை வார்த்தையை வச்சு பண்ணலாம். இங்க பாருங்க, ஈர எழுத்து சொல் ஒண்ணு வச்சிருக்கேன். என்ன சொல் அது? மணி. அதோட ஃபர்ஸ்ட்ல 2 லெட்டர் வச்சு என்ன பண்ணிருக்கேன்? மணி, கொடி. சத்தத்தை காணா. அடுத்து கட்டுக்கதை. கதை புத்தகம். புத்தகம் படி. சரி, ஓகே. நிறைய கேம்ஸ் விளையாண்டுட்டோமா? இன்னைக்கு நம்ம மேக்ஸிமம் ஒரு 50 வார்த்தைகள் கத்துருப்போமா? சரி, எப்படி இருந்துச்சு செயல்பாடுகள் எல்லாம்? சூப்பரா இருந்துச்சா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, எப்படி இருந்தது செயல்பாடு? உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா? ஓகே. இன்னைக்கு நாம கலைஞர் நூலகம் மதுரையில குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டத்துல சொல்லோடு விளையாட அப்படிங்கிற ஒரு நிகழ்வுல நிறைய வார்த்தைகளை கத்துக்கிட்டோம். வார்த்தைகளை எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிற விளையாட்டையும் கத்துக்கிட்டோம். இது எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி என்னது இதே லைப்ரரியில உங்களை என்னால சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா சந்திக்கிறேன். நன்றி குழந்தைங்களா. சரி, ஓகே. உட்காருங்க, சார் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம். எல்லாரோட அட்டையும் பயிற்சி தலையும் போகும்போது அந்த டேபிள்ல வச்சுட்டு போயிடணும். நான் சொல்லித்தரேன். மைக் ஆன் ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. எல்லா குழந்தைகளும் கீழே உட்காருங்க. அப்படியே உட்காருங்கப்பா. உட்காருங்க. அட்டைகளை நான் வாங்கிக்கிறேன். அட்டைகளை வாங்குப்பா. அட்டைகளையும் பயிற்சி தாள்களையும் மட்டும் கொடுங்க. உங்களை மாதிரி அடுத்த குழந்தைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? கொண்டாங்க செல்லங்களே. சூப்பர், வெரி குட். உங்க அம்மாட்ட போய் சூப்பரா கத்துக்கணும். அட்டைகளையும் பயிற்சி தாளையும் இந்த 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி டேபிள்ல வைங்க. சரி, உட்காருங்க. லைன்ல உட்கார்ந்துருங்க. ஓகே தானே? எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்றைய நிகழ்வுக்கு சொல்லோடு விளையாடும் நிகழ்வுக்கு வருகை புரிந்து மிக சிறப்பாக செய்து முடித்த முனைவர் உமா மேடம் அவர்களுக்கு, கலைஞர் உஷா மேடம் அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் மேடம் கை தட்டுங்க, எல்லாரும் உற்சாகப்படுத்துவோம். நல்லா கை தட்டுங்க. நல்லா தேங்க்யூ மேடம். ஸோ இந்த நிகழ்வை நடத்துவதற்கு ஒப்புதல் வழங்கிய பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர்கள் அவர்களுக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் திரளாக கலந்து கொண்ட குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைக்கு கார்ட்டூன்களும் அதன் தாக்கமும் என்ற நிகழ்ச்சி நாளைக்கு நடைபெறுகிறது. நாளைக்கு 11 o'clock வந்துருங்க. அது இல்லாமல் பாரம்பரிய விளையாட்டு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதில் முன்பதிவு செய்து மட்டும் நாளைக்கு கலந்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம்.